ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியுமாக வகுப்புக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்முடைய தொடர் வகுப்பாக வேதாகம மானிடவியல் வகுப்புக்குள்ளாக நாம் போக போகிறோம். 2 வேத வசனங்களை வாசித்து நாம் செய்திக்குள்ளாக போகலாம். வழக்கமாக வாசிக்கிறதான 2 வேத வசனங்கள் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிறதான அத்தனை சத்தியங்களையும் வேத வசனங்களையும் ஆராய்ந்து பார்த்து பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இதே போல எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள். இந்த வேத வசனத்தின்படி யார் என்ன சொன்னாலும் அவைகளை ஆராய்ந்து பார்த்து நாம் பூர்வ பாதையில் தான் செல்லுகிறோமா, அப்போஸ்தலர்களுடைய அடிப்படை உபதேசத்தில் தான் நாம் இருக்கிறோமா என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்து பூர்வ பாதையிலே நடப்பதற்கு நீங்கள் கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். எனவே இந்த 2 வேத வசனங்களை மனதில் வைத்துக்கொண்டு அப்படியே நாம் வகுப்புக்குள்ள போகலாம். சிஸ்டமேட்டிக் தியாலஜியினுடைய வேதாகம மானிடவியல் வகுப்பு தொடர் வகுப்புகளாக நடந்து கொண்டிருக்கிறது. மிக மிக முக்கியமான வகுப்பு, வாழ்க்கைக்கு தேவையான வகுப்பு. சில வகுப்புகள் மாத்திரமே வாழ்க்கை கல்வியாக இருக்கும். அதே போல இந்த வகுப்புகள் தொடர்ச்சியாக வாழ்க்கை கல்வி வகுப்பாக இருக்கிறது. வேதாகமத்திலே தேவன் எவ்விதமாக தன்னுடைய திட்டத்தை அவர் தெரிவித்திருக்கிறார், மனுக்குலம் எவ்விதமாக வாழ வேண்டும் என்று அவர் திட்டம் தீர்மானம் பண்ணியிருக்கிறார், எப்படி விரும்புகிறார் என்கிறதான அந்த செய்திகள் எல்லாம் வேதாகம மானிடவியல் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இதுல முக்கியமான 2 தலைப்புகளில் வைத்துதான் வேத ஆராய்ச்சி செய்து வருகிறோம். ஒன்று கிரேஷியோ எக்ஸ் நிகைலோ, இன்னொன்று கிரேஷியோ எக்ஸ் மட்டீரியா என்கிறதான 2 தலைப்புகளிலே நாம் பார்த்து வருகிறோம். வேதாகம மானிடவியல் என்று சொன்னாலே இந்த 2 முக்கியமான காரணிகளை தெரியாமல் வேதாகம மானிடவியலை கற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஒவ்வொரு முறையும் இதை நினைப்பூட்டுகிறேன், உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல இது பதியணும். ஸோ கிரேஷியோ எக்ஸ் நிகைலோ, கிரேஷியோ எக்ஸ் மட்டீரியா. இன்றைய வகுப்பு ஒரு கேஸ் ஸ்டடியாக இருக்க போகிறது. எனவே அந்த கேஸ் ஸ்டடிக்கான முதல் ஆதார வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் இந்த வார்த்தையை அவன் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். கவனமான, ரொம்பவும் புரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டிய ஒரு வசனம். மேலோட்டமாக நாம் படிக்கிறோம், நாம் எல்லோருமே இந்த வசனத்தை படித்திருப்போம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாய் இருக்கிறது என்று வாசித்திருப்பீங்க. அதற்கான விளக்கம் வியாக்கியானங்களை பல இடங்களிலே நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நீங்களும் வியாக்கியானப்படுத்தி அதை படித்திருப்பீர்கள். ரொம்ப நல்லது. இன்றைக்கு இந்த வசனத்தை வேத மூல மொழிகள் மூலமாக, அதோடு மாத்திரமல்ல மற்ற மொழிபெயர்ப்புகள் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். இங்கே உங்களுக்காக KJV என்கிறதான 1611 பைபிள் 1611 முதலாக மொழியாக்கம் செய்யப்பட்ட KJV என்கிறதான கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் மூலமாகவும், அதே போல அடுத்து அரமேய மொழியிலே இருந்து ஆங்கில மொழிக்கு மொழியாக்கம் செய்யப்பட்ட, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக மனிதனாய் வந்த பொழுது அவர் பேசினதான அந்த அரமேய மொழியிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்ட, சொந்த மொழியிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்ட, அதாவது இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இந்த லாம்சா என்ற அந்த வேதாகம் ஜார்ஜ் லாம்சா என்கிறதான அரமேய மொழி பேசுகிறதான அந்த நபர் மூலமாக இது மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அவர் மொழியிலிருந்து ஆங்கில மொழிக்கு மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வேதாகமத்துடைய வசனம் அதற்கு கீழாக கிரேக்க மொழி அந்த பிரதியிலிருந்து மூல மொழியிலிருந்து வசனத்தையும் அதற்கு கீழாக நேரடியான மொழிபெயர்ப்பு நாம் செய்து வருகிறதான நேரடி மொழிபெயர்ப்பினுடைய வசனத்தை போட்டிருக்கிறோம். நம்முடைய வேதாகமம் வெளிவருவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் இருக்கிறது. ஏனென்றால் அதற்கான பொருளாதார தேவைகள், அதற்கான நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுகிறது. எனவே அது இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வெகு விரைவில் அதை வெளிவிடுவதற்கு நாங்கள் பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஓகே, ஸோ நாம வாசிக்கும் போது மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இருக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொண்டு விரோதமாக இருக்கிறது அப்படின்னு வாசிக்கிறோம். அதே கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல வாசிக்கும் போது ஃபார் த ஃபிளஷ் lusteth against the spirit and the spirit against the flesh and these are contrary the one to the other so that ye cannot do the things that ye would அப்படின்னு இருக்கு. இங்க அந்த வசனத்துல சிகப்பு கலர்ல ஃபிளஷ் அதாவது மாம்சம்,
லஸ்ட் அதாவது இச்சை, ஸ்பிரிட் என்கிற வார்த்தையை ப்ளூ கலர்ல போட்டிருக்கேன். அதே போல அண்டுன்ற வார்த்தையை மஞ்சள் கலர்ல நான் போட்டிருக்கேன். மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அப்படியே அடுத்தது லாம்சா பைபிள்ல வாசிக்கும் பொழுது, ஃபார் த ஃபிளஷ் craves that which is harmful to the spirit, and the spirit oppose the things of the flesh, and the two are contrary to one another, so that you are unable to do whatever you please என்பதாக இருக்கிறது. கேஜேவி வேதாகமத்திற்கும் லாம்சா வேதாகமத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம். ஆங்கில மொழி வேதாகமத்திலிருந்து தான், அதாவது கேஜேவியை மையமாக வைத்துதான் தமிழ் மொழி வேதாகமம் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே கேஜேவி என்கிறதான அந்த ஆங்கில மொழி வேதாகமத்திலும் தமிழ் மொழி வேதாகமத்திலும் இருக்கிறதான மொழிபெயர்ப்புகள் ஏறக்குறைய ஒன்றாக இருக்கிறது. தமிழ் மொழியில இன்னுமே ரொம்ப இதா இருக்கு. அப்படின்னா மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது அப்படின்னு போட்டிருக்குல்ல. ஆக்சுவலா ஆவி இச்சிக்கிறது அப்படின்னு அங்க போடல, மாம்சம் தான் இச்சிக்கிறது அப்படின்னு இருக்கு. ஏன்னா கிரீக்ல வாசிக்கும் பொழுது அங்க அப்படிதான் இருக்கிறது. சரியா? சோ அந்த இடத்துல அப்படிதான் இருக்கு. ஆனா தமிழ் மொழி வேதாகமத்திலையும் கேஜேவிலையும் மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமா இச்சிக்கிறது அப்படின்ற மாதிரி போட்டுட்டாங்க. அப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், மாமிசம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது, ஆவி அதற்கு விரோதமாக போராடுகிறது என்பதாக நீங்கள் படிக்க வேண்டும். எனவே அந்த வசனத்தை அப்படியே கீழே மொழிபெயர்த்திருக்கேன். மாம்சம் ஆவிக்கு எதிராக இச்சிக்கிறது, எனவே ஆவி மாம்சத்துக்கு எதிராக செயல்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. இவ்விதமாகத்தான் இந்த வசனம் இருக்கணும். ஏன்னா அங்க நான் அண்டு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கேன்ல மேல இங்கிலீஷ்ல இருக்குல்ல, அந்த அண்டு அங்க வரக்கூடாது. காய் அப்படின்னா தான் அண்டு. ஆனா இங்க தே அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு கிரேக்க மொழியில. அது கீழே போட்டிருக்கேன் பாருங்க. தேனா அண்டுன்னு அர்த்தம் இல்ல. ஆனா ஆங்கில மொழி வேதாகமத்தில் அண்டுன்னு போட்டாங்க. அதனால மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதுன்ற மாதிரி மொழி பெயர்த்துட்டாங்க. ஆக்சுவலா அப்படி இல்ல. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடுகிறது என்பதாகத்தான் அந்த வசனம் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சா? சோ கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ மாம்சம் ஆவிக்கு எதிராக இச்சிக்கிறது. சரியா? எனவே ஆவி மாம்சத்துக்கு எதிராக செயல்படுகிறது, அதை தடுத்து நிறுத்த போராடுகிறது. எனவே இந்த போராட்டத்தில் இவைகள் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கபடினாலே நாம் விரும்ப வேண்டியவைகளை நாம் செய்ய வேண்டியவைகளை செய்ய முடியாதபடிக்கு இவைகள் தடையாய் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம். சரியா? இந்த வசனம் விதமாக இருக்கணும். சரி, அப்படியே இங்க உள்ள வந்துட்டோம்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். அதற்கு பின்பாக வருகிறதான இந்த வசனங்கள் மாம்சம் வெஸ் ஆவி, மாம்சத்திற்கும் ஆவிக்குமான அந்த எதிரிடையான செயல்கள் வாசிக்கும் பொழுது விதமாக வசனம் வருகிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வேரிகள், களியாட்டுகள் முதலையானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி அடுத்தது ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்துனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இப்போ இது படிச்சுட்டு முன்னால வசனத்துக்கு போனா ஈஸியா உங்களுக்கு புரியும். என்ன இருக்கு? இப்போ சரியா இருக்கும் பாருங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக இச்சிக்கிறது, எனவே ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக செயல்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றும் இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று எதிராக இருக்கிறது. அதை விட்டுட்டு தமிழ்ல மாம்சத்துக்கு எதிரா ஆவியும் ஆவிக்கு எதிரா மாம்சமும் இச்சிக்கிறது அப்படின்னு போட்டாங்க. ரொம்ப பிளண்டர் மிஸ்டேக் அது. சரியா? அதை திருத்திக் கொள்ள வேண்டும், சைடில் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். சோ மாம்சம் தான் இச்சிக்குது, ஆவி அதற்கு எதிராக போராடுகிறது. ஏனென்றால் பின்னால வர வசனம் சொல்லுகிறது ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. ஆனால் மேல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன, அவை யாவன அப்படின்னு ஒரு லிஸ்டே அங்க போட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மாம்சத்துக்கு விரோதமாக ஆவியும் ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் போராடுகிறது. மாம்சம் என்ன செய்ய நினைக்கிறதோ அதை செய்யக்கூடாது என்று ஆவி தடுக்க நினைக்கிறது. ஆவி என்ன செய்ய நினைக்கிறதோ அதை செய்யக்கூடாதபடிக்கு மாம்சம் போராடுகிறது.
ஆவி என்ன நினைக்கிறது, ஆவியின் கனியோ என்று அங்க அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. இவைகள் நம்முடைய சரீரத்துல, அவயவங்களிலே, நம்முடைய வாழ்க்கையில, ஆத்மாவிலே செயல்பட வேண்டும் என்று தேவ திட்டமாய் இருக்கிறது. இதற்கு எதிராக இந்த மாம்சம் போராடுகிறது. எப்பத்துல இருந்து இந்த மாம்சம் போராடுது? எண்ணெயில இருந்து இந்த பிரச்சனை ஆதியில் இருந்தா அல்லது இடையில் இருந்தா மாம்சம் நல்லது தானே? ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் தானே படைத்தார். அவர் படைத்த சரீரம் எவ்விதமாக மாறி போனது என்பதற்கான அடிப்படை காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏற்கனவே நான் சொன்னபடி சில வகுப்புகள் நமக்கு போராட்டமாக இருக்கும். புரிந்து கொள்வதிலாக இருக்கட்டும், நடத்துவதிலாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை நேர்வழியாய் நடத்த வேண்டும். என்றால் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் பிசாசின் ராஜ்யத்தை தகர்த்தெறிந்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய கோட்டைகளை தகர்த்தெறிந்து கொண்டிருக்கிறோம். அவனுடைய எல்லா திட்டங்களையும் தவிடு பொடியாக்கி கொண்டிருக்கிறோம். சாதாரணமான ஒரு வகுப்பு இது அல்ல. எனவே இந்த வகுப்புகள் தேவனுடைய ராஜ்யத்திலே உங்களை நிலைநிறுத்தவும், பிசாசின் ராஜ்யத்தை வீழ்த்தவும் உங்களை தகுதியுடையவர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. எனவே கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். வகுப்புக்குள்ள போயிடலாம். ஸோ மாம்சம் என்ன பண்ணும், ஆவி என்ன பண்ணும் அப்படின்றத பார்த்துட்டோம். கலாத்தியர்ல அழகா நமக்காக பவுலப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். போன முறை பார்த்ததான ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரை வைத்து இன்றைக்கான வகுப்பை நாம் பார்க்க போகிறோம். அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர், கெமிக்கல் மெசஞ்சர், ரசாயன தூதுவர்கள் என்று சொல்கிறதான இந்த பல அந்த கெமிக்கல் மெசஞ்சர்ஸ்ல டோப்பமைன் என்கிறதான ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த டோப்பமைன் என்கிறதான இந்த ரசாயன தூதுவர் நம்முடைய மூளையில செயல்படும் பொழுது என்ன ஆகுறது, எதற்காக இது சுரக்கிறது அப்படின்னா, இங்க படத்தை உங்களுக்காக போட்டிருக்கேன். மோட்டிவேஷன், ஹேபிட்ஸ், லேர்னிங், எக்ஸ்ப்ளோரிங், ஃபீலிங் ரிவார்டட் என்பதாக 5 விஷயங்கள் இங்க நான் போட்டிருக்கேன். இந்த படங்கள்லாம் இன்டர்நெட்லேயே கிடைக்கும். அதனால தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அங்கே இருக்காது. நான் ஆவிக்குரிய உலகத்தில் இவைகள் எல்லாம் அவர்களுக்கு அந்நியமான காரியங்கள். உலகத்தானுக்கு அதெல்லாம் தெரியாது. நாம் எதை படித்தாலும் ஆவிக்குரிய உலகத்தோடு, வேத வசனத்தோடு நாம் தொடர்பு படுத்தி படிக்கிறோம். எனவே நமக்கு இது பிரயோஜனமானது. சரியா? ஓகே. இங்கே இந்த டோப்பமைன் என்கிறதான இந்த கெமிக்கல் மெசஞ்சர், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் கெமிக்கல் நம்முடைய மூளையில் சுரக்கும் பொழுது என்ன ஆகும்னா, மோட்டிவேஷன். நாம் என்ன பண்ணுவோம்? உற்சாகப்படுத்தப்படுவோம். அதே போல ஹேபிட்ஸ், கிரியைகள், நம்ம கிட்ட வர ஹேபிட்ஸ் சொல்லுவோம் இல்லையா, பழக்கங்கள் உண்டாகும். அது நல்ல பழக்கமா இருக்கலாம், கெட்ட பழக்கமா இருக்கலாம். சரியா? ஹேபிட்ஸ். அதாவது குடிக்கிறவன் என்ன ஆயிடுவானா, குடிக்க அடிமையாயிருவான். அதுக்கு காரணம் இந்த டோப்பமைன் தான். திரும்ப திரும்ப இது சுரந்து அவனை குடிக்க அடிமையாயிட்டே இருக்கும். ஒரு சிலர் கரெக்டான நேரத்தில் பைபிள் படித்து பழகிட்டிங்கன்னா, காலையில் 4 மணிக்கு பைபிள் எடுத்து படிச்சிட்டிங்கன்னா, ஒரு 40 நாள் படிச்சிட்டிங்கன்னா ஒரு ஹேபிட் ஆயிரும். கரெக்டாக காலையில் 4 மணிக்கு டோப்பமைன் சுரந்துடும். உடனே எழுந்திரிச்சு பைபிளை படிக்க தூண்டும். உடனே பைபிளை படிப்பீங்க. அப்போ அதற்கு ஒரு 40 நாள் தேவை. அப்படின்னா பயாலஜிக்கல் கிளாக்கை சரி பண்ணுறதுக்கு, அதை ஓர்முகப்படுத்துவதற்கு, அதை சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வருவதற்கு 40 நாட்கள் தேவை. அதனால தான் வேதாகமத்தில் 40 என்பது டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ 40 நாள் உபவாசம், எல்லாமே 40 என்ற நாள் ஒரு முக்கியமானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் நமக்காக மனிதனாய் வந்த பொழுது, அவ்வளோ பெரிய தெய்வம் நமக்காக மனிதனாய் வந்த பொழுது, வனாந்தரத்தில் 40 நாட்கள் அவர் அங்கே உபவாசம் இருந்தார், அங்கே சோதிக்கப்பட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இந்த டோப்பமைன் சரியாக சுரந்தால் 40 நாட்கள் ஒரு பழக்கத்தை நீங்கள் கற்றுக்கொண்டால் அதுக்கப்புறம் ஹேபிச்சுவல் ஆயிரும், ஹேபிட்டா மாறிடும். இன்னைக்கு ஆரம்பித்து தொடர்ச்சியாக 4 மணிக்கு டெய்லி பைபிள் படிச்சிட்டிங்கன்னா அல்லது ஜெபம் பண்ண பழகிட்டிங்கன்னா விடிய காலையில், அந்த 41வது நாள்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நேரத்தில் காலையில் 4 மணிக்கு டோப்பமைன் சுரந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி ஒரு ஹேபிட்டா இதை மாற்றி வேதத்தை படிக்க வைக்கும், ஜெபம் பண்ண வைக்கும். எத்தனை பேருக்கு புரியுதா? ஸோ இது எங்கே போனாலும் இந்த வகுப்பு கிடைக்காது. சரியா? நான் மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு வகுப்பு. சரியா? ஓகே. டோப்பமைன் சுரந்தா நமக்கு ஹேபிட்ஸ் வந்துடும். அப்போ அதனால 40 நாள் உபவாசம் என்பது முக்கியமான விஷயம். அதே போல ஒரு விஷயத்தை 40 நாட்கள் நீங்கள் கண்டினியூவா செய்ய வேண்டும். உங்கள் பயாலஜிக்கல் கிளாக்கு அப்படியே செட் ஆயிரும், அலாரம் மாதிரி செட் ஆயிரும். கரெக்டாக பயாலஜிக்கல் கிளாக் செட் ஆயிடுச்சுன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் டோப்பமைன் சுரந்துரும். நீங்கள் தொடர்ச்சியாக ஜெபம் பண்ணலாம். வாழ்நாள் முழுவதும் அப்படியே நீங்கள் அதை கை கொள்ளலாம். ஹேபிட்டாக மாறிடும். அதனால தான் அதிகாலையில் இருந்துச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா?
ஸோ காலையில் மாலையில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஓகே, டோப்பமைன் நம்ம இன்னைக்கு வேற ஒரு நோக்கத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் ஒரு கொசுறு செய்தி இதெல்லாம் உங்களுக்காக, பயாலஜிக்கல் கிளாக் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு. ஒருவேளை 40 நாளில் நடுவில் 2 நாள் விட்டுட்டீங்க, ஒரு நாள் விட்டுட்டீங்க, திரும்ப 40 நாள் தான். நான் ஒரு நாள் விட்டுட்டேன், பரவாயில்ல, 30 நாள்ல இல்லை, அந்த பாச்சாலாம் பழிக்காது. கண்டினியூவாக 40 நாள். சரியா? நம்ம ஆளுங்க ரொம்ப ரொம்ப என்ன பயங்கரமான அறிவாளிங்க. இது நம்ம மாற்றிக்க வேண்டிய விஷயம். நமக்குள்ள ஹேபிச்சுவலாக அப்படி வந்துருச்சு. நம்ம எதுலையுமே ஒழுங்கினோம் இல்லையா? சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. எல்லாவற்றிலும் ஒருங்கு கிரமமா இருந்தா கர்த்தருக்கு முன்பாக நாம் தேவனுக்கு முன்பாக நிற்போம். வேதவசனம் சொல்லுகிறது, தன் வேலையில் ஜாக்கிரதையில் உள்ளவன் நீசருக்கு முன்பாக அல்ல, அவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பானாமா. அல்லேலூயா. சோ நாம் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால், தேவாதி தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்றால், நம்முடைய வேலையில் நம்முடைய காரியங்களில் ஒழுங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒழுங்காக இருக்கணும். சாக்கு போக்கு சொல்லுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப கவனித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சரியா? இப்போ நம்ம உள்ள போயிடுவோம். ஹேபிச்சுவலா நம்ம ஒன்று கத்துக்கணும்னா டோப்பமைனை 40 நாள் மெயின்டைன் பண்ணும். அதாவது 40 நாள் ஒரு ஹேபிட்டை கொண்டு வந்துட்டோம்னா கரெக்டாக அந்த நாளில் டோப்பமைன் சுரக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் என்ன, ஃபீலிங் ரிவார்டட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது இந்த டோப்பமைன் என்ன சொல்லுவாங்கன்னா ரிவார்டிங் கெமிக்கல்னு சொல்லுவாங்க. ரிவார்டிங் கெமிக்கல். அதாவது இதுக்கு இது சுரந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நம்ம ஏதோ ஒன்று செய்வோம், அதற்கான ஒரு பிரதிபலனை பெற்றுக்கொள்வோம். உதாரணத்துக்கு ஒரு நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நாய்க்கு பசி எடுக்கும்பொழுது இந்த டோப்பமைன் சுரந்துரும். அதனால என்ன பண்ணுன்னா, மோப்பம் பிடிச்சி ஊரெல்லாம் சுத்தும். அங்கே போகும், இங்கே போகும், லெஃப்ட்ல போகும், ரைட்ல போகும். நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, வேலை வெட்டி ஒன்றும் இல்லை. அதான் நாய் இல்லையா? அப்படி நிற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, வேலை வெட்டி ஒன்றும் இல்லை, அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். எது வரைக்கும் அலையுனா, எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சாப்பாடு கிடச்சிச்சுன்னா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் அதுக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் படுத்து நல்லா தூங்கும். அப்போ எது வரைக்கும் அதனுடைய தேடல் இருக்கு? சோறு கிடைக்கிற வரைக்கும். சோறு கிடைச்சதும் அதுதான் ரிவார்டு. அந்த ரிவார்டு கிடைச்சதும் ரெஸ்ட் எடுக்கும். சரியா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ டோப்பமைன் உங்கள் வாழ்க்கையில் சுரந்துச்சுன்னா அதை அந்த விஷயத்தை எட்டும் வரைக்கும் உங்களை என்ன பண்ணும்? டிரைவ் பண்ணும். அதை எட்டி முடித்த பின்பு உங்களுக்கு ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் ஒரு நிறைவும் உண்டாகும். இதுவே ஆப்போசிட்டா குடிக்கிறவனுக்கு சுரந்துச்சுன்னா, அதே மாதிரி சுரந்துச்சுன்னா அவனை கீழான நிலைக்கும் கொண்டு போயிடும். ஒரு பக்கம் நல்ல விஷயமும் இருக்கு, ஒரு பக்கம் கெட்ட விஷயம் இருக்கு. அப்படின்னா கத்தி, நைஃப் நல்லதா கெட்டதான்னு பார்த்தா அவர் பார்வையில தான் இருக்கு. சமையல் அறையில ஒரு கத்தி ஷார்ப்பா இருந்துச்சுன்னா அம்மாக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா? சகோதரிமாருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஈஸியா காய்கறிகளை வெட்டலாம். இதுவே கொலகாரன் கையில ஷார்ப்பான கத்தி கிடைச்சா என்ன அர்த்தம்? ஒரே குத்துல எவனாச்சும் குத்திடுவான் இல்லையா? அப்ப கத்தி மேல மிஸ்டேக் இல்ல, கத்தி யார் கையில இருக்குன்றதுதான் மேட்டர் இல்லையா? புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது கத்தி யார் கையில இருக்குன்னு? அதே போல டோப்பமைன் நல்ல விஷயம், அது எப்படி பயன்படுத்துகிறான் ஒரு மனிதன் என்பதுலதான் இருக்கு. கர்த்தர் நல்ல விஷயத்துக்காக இதை படைத்திருக்கார், மனுஷனுக்குள்ள உண்டாக்கி வச்சிருக்கிறார், ரிவார்ட் சீக்கிங் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் தவறாக பயன்படுத்தும் பொழுது அவனை கீழான நிலைக்கு கொண்டு போய் நரகத்திற்குள்ளாக கொண்டு போய் விடுகிறது, அவன் வாழ்க்கையை முடித்து விடுகிறது. ஸோ டோப்பமைன் இஸ் குட். அது எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதை வைத்துதான் அதனுடைய அந்த காரியங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஸோ டோப்பமைன் என்கிறதான அந்த விஷயம் ஒரு நல்ல ஒரு விஷயம், மோட்டிவேட் பண்ணி ரிவார்ட் சீக்கிங் பண்ணும். சரியா? ஓகே, ரைட். நம்ம முன்னால ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா பார்த்துட்டோம். இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இன்றைக்கு நடக்கிறதான ஒரு விஷயம் பார்க்க போறோம். நியூரோ மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு நீங்கள் பார்க்கிறதான அத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நியூரோ மார்க்கெட்டிங். நியூரோ மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃப்ளிப்கார்ட், அமேசானு, நாப்தான், இது போல எல்லா இணையதளங்களும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டே இருப்பாங்க இல்லையா? பார்த்துருப்பீங்களா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு நீங்கள் விட்டுட்டு போயிட மாட்டீங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்குள்ளே போய் பார்ப்பீங்க, அந்த ஆடுக்குள்ளே என்ன இருக்குது, அது நம்ம வேண்டியது இருக்கா அப்படிலாம் பார்ப்பீங்க. அவனும் என்ன பண்ணுவான், உங்களுக்கு என்ன வேணுன்றத உங்கள் ப்ரௌசிங் ஹிஸ்டரியை வச்சே அவன் என்ன பண்ணிடுவான், கால்குலேட் பண்ணிடுவான். எப்படின்னா, உங்கள் மொபைலில் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் தேடுறீங்களோ, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க என் மொபைலில் நான் மட்டும் தான் தேடுறேன்னு. நீங்கள் என்ன தேடுறீங்கன்னு ஒரு மிகப்பெரிய உலகம் அதை பார்த்து கொண்டே இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு? உங்க ப்ரௌசர்ல, உங்க மொபைல் போன்ல, உங்க வீட்டுக்குள்ள நீங்க ஏதோ டைப் பண்ணி தேடுறீங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் மட்டும் தான் இந்த மொபைல்ல பார்த்துட்டு இருக்கேன்னு. உலகமே பார்த்து கொண்டிருக்கிறது. உலகமே பெரிய பெரிய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்க தேடுறத வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் உங்ககிட்ட வரும்.
நீங்க என்ன தேடிட்டு இருந்தீங்களோ, என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்தீங்களோ அதை வச்சு தான் உங்க மொபைல்ல அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்ததுமே அது உங்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்க போய் என்ன பண்ணிருவீங்க, அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ போய் அந்த பொருளை வாங்கிருவீங்க. அதே போல டிவியில வர அட்வர்டைஸ்மெண்ட், ரோட்ல ஒட்டி இருக்கிற அட்வர்டைஸ்மெண்ட், இதை பார்த்ததுன்னா நீங்க ஒரு பொருளை வாங்க போறீங்க, வாங்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் சகோதரிமார்களை சொன்னா, யாராச்சும் பக்கத்து வீட்டில் சர்ச்சில் வரும்போது ஒரு நல்ல ஒரு சாரீ கட்டியிருந்தா அதே மாதிரி சாரியை எங்கேயாச்சும் தேடி கண்டுபிடிச்சி வாங்கிடணும். ஒரே ஒரு நகையை பார்த்தா அதே மாதிரி அதை விட இன்னும் நல்லா பெட்டரா என்ன பண்ணும், வாங்கிடணும். எப்படின்னா கண்ணு பார்க்குது, அதை வாங்கணும்னு நீங்க என்ன பண்றீங்க, உள்ளத்துக்குள்ள முடிவு எடுக்கிறீங்க. ஒரு தேடல் இருந்து கொண்டே இருக்கிறது. காசு பணம் வந்ததுக்கு அப்புறம் கப்புன்னு போய் அதை போய் வாங்கி மாட்டினா தான் நமக்கு அடங்கும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சே? சரியா? இதுதான் டோப்பமைனோட வேலை. நகை அப்படின்னு ஒன்று தேடிட்டீங்கன்னா அதை வாங்குற வரைக்கும் டோப்பமைன் சுரந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ சுரந்து அதை வாங்குறதுக்கு உத்வேகப்படுத்திடும். அது மாதிரி டிசைனை பார்க்க சொல்லும். ஒரு புடவையாக இருந்தாலும் சரி, ஒரு மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி. நல்ல மொபைல் ஃபோனை தான் வச்சிருப்பாரு நம்ம ஆளு. ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்ட மொபைல் பார்த்தா விலை வேற கம்மியாக இருக்குது, நிறைய ஃபீச்சர் இருக்கணும் போது கண்மூடித்தனமாக போய் இந்த மொபைலை விற்றுட்டு அந்த மொபைல் கூட காசு கொடுத்து வாங்கிட்டு வருவார். அப்போ விற்கும்போது என்ன விலைக்கு போகும் அது நினைக்கிறீங்க? புது விலைக்காக போகும். இவர் நஷ்டப்பட்டாலும் தன் விருப்பத்தை நிறைவேற்றுவார். இதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் மார்க்கெட்டிங். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சில பொருட்களை வாங்கி கொண்டே இருப்பீர்கள், மாற்றிக்கொண்டே இருப்பீங்க. வீட்டில் சோபா எல்லாம் வச்சுருப்பீங்க, சேர்லாம் வச்சுருப்பீங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். உடனே கொஞ்ச நாளில் அது வீட்டுக்கு வந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். இது அவன் தலையிலாச்சும் கட்டலாமா அப்படின்னு யோசிப்போம். இல்லைன்னா அது செகண்டில் விற்றா எவ்வளோ காசு வரும்னு பார்ப்போம். அப்படி வாய்ப்பு வரும்போது உடனே அது விற்று வேற வாங்கிடுவோம். அது தேவையா தேவையில்லையா என்பதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வீட்டில் அது வந்துடணும், அந்த பொருளை நம்ம வச்சிடணும், பீரோவில் வச்சிடணும். எத்தனை பேருக்கு புரியுதா? ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் நியூரோ மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. கவனமாக கேட்டு தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம். அப்போ ஒரு நியூரோ மார்க்கெட்டிங் என்கிறதான ஒரு அட்டாக்குக்குள்ளதான் நீங்க அடிக்கடி என்ன பண்றீங்க, சிக்கிக்கொண்டு உங்க அருமையான பணத்தை, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை வீணா செலவு செய்யறீங்க. தேவையே இல்லாட்டாலும் ஒரு பொருளை மாத்துறீங்க, தேவையே இல்லாட்டாலும் வாங்கி வச்சுக்கிறீங்க. அது உங்க இருதயத்துக்குள்ள என்ன பண்ணுது, உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கிறது. உங்களுடைய சரீரத்தில் டோப்பாமைனை சுரக்க வைத்து கொண்டே இருக்கிறது. அந்த பொருள் கிடைக்கும் வரைக்கும், அது 5 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம், 1 மாசமா இருக்கலாம், ஒரு நாளா இருக்கலாம், அதற்காக உங்கள் மனம் சிந்தித்து செயல்படுகிறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? அப்போ நியூரோ மார்க்கெட்டிங் என்கிற ஒரு விஷயம்தான் உங்களை கட்டுப்படுத்துகிறது. அவன் என்ன வச்சிருக்கானா அதை உங்க தலையில கட்டிடுறான். அது உங்களுக்கு விருப்பமானதா, உங்களுக்கு தெரிஞ்சதா, நீங்க டிசைன் பண்ணதா, உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டதா? இல்ல, அது ஒரு மார்க்கெட்டிங் பொருள். அது உங்களுக்காக பிரத்யேகமாக தயார் பண்ணப்படவில்லை. அது ஃபேக்டரியில மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனா அதை நீங்க வாங்கி எனக்குரியது அப்படின்னு நினைச்சு வாங்கி வைத்துக் கொள்ளுகிறீங்க. இதை புரிஞ்சுக்கிறவங்க பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களுக்கு புரிய வைப்பாராக. நான் கொஞ்சம் விஷயத்த மாத்திரம் சொல்றேன். ஒரே விஷயத்துல ரொம்ப நேரம் இருந்தோம்னா வேற விதமா போயிடும். அதனால நியூரோ மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? நியூரோ மார்க்கெட்டிங் அப்படின்னும்போது புற தூண்டுதல், அகத்தூண்டுதல்னு சொல்லுவோம். சரியா? புற தூண்டுதல் முதல்ல, அப்புறம் அகத்தூண்டுதல். இது ரெண்டும் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த சரீரத்திற்குள்ள. அகத்தின் மூலமாக சரீரம் தூண்டப்பட்டு கொண்டிருக்கும். புற காரணிகளாலே, தன்னுடைய ஐம்புலன்களினாலே அது உணரும் பொழுதும் தூண்டப்பட்டு கொண்டே இருக்கும். புறத்தூண்டுதல், அகத்தூண்டுதல். சரியா? இப்படி இந்த மாம்ச சரீரம் தூண்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் பார்க்கிற எதுவாக இருந்தாலும், அழகான பொருளாக இருந்தாலும் சரி, அறிவான பொருளாக இருந்தாலும் சரி, அது எசென்ஷியல் ப்ராடக்டா இருந்தாலும் சரி, அது லக்ஸுரி ப்ராடக்டா இருந்தாலும், எல்லாமே நியூரோ மார்க்கெட்டிங் மூலமாகத்தான் உங்கள் இருதயத்திற்குள்ளாக வந்து அதை நீங்கள் வாங்கி அதை வைத்துக் கொள்ளுகிறீர்கள். சரியா? புரிந்து கொள்வதற்காக ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ள உள்ள போக போறோம். எனவே இந்த நியூரோ மார்க்கெட்டிங் என்ன, நமக்குள்ளாக இந்த டோப்பமைன் எப்படி சுரந்து ஒரு பொருளை வாங்க வைக்கிறது என்பதை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறேன். சரியா? ஓகே, இந்த உலகம் அவ்விதமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ இதை வைத்து ஒரு கேஸ் ஸ்டடிக்குள்ள போக போறோம். படத்தை பார்த்ததுமே அழகா முடிவு பண்ணிடுவீங்க இல்லையா? அட்டகாசமா முடிவு பண்ணிடுவீங்க. என்னன்னு பார்த்து முடிவு பண்ணிடுவீங்க. என்ன இருக்கு? கேஸ் ஸ்டடி. ஓகே, ஒரு முக்கியமான ஒரு கேஸ் ஸ்டடிக்குள்ள நம்ம போக போறோம். படத்தை பார்த்ததுமே கதை நீங்க சொல்லிடுவீங்க. அப்படி உள்ள போக போறோம். சாத்தானின் முதல் நியூரோ மார்க்கெட்டிங், சாட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் நியூரோ மார்க்கெட்டிங். இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் நாம் எல்லா பொருட்களையும்
இந்த நியூரோ மார்க்கெட்டிங் மூலியமாகத்தான் வாங்கி கொண்டிருக்கிறோம். டெக்னாலஜி அட்வான்ஸாக வந்தனால நம்ம இணையதளம் மூலியமாக, இன்டர்நெட் மூலியமாக, மொபைல் மூலமாக. அந்த காலத்தில் அப்படி இல்லை. மற்றவர்கள் அணிந்திருக்கிற காரியங்கள் மூலமாக மற்றவர்களை பார்க்கும் பொழுது, அவர்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது அங்கே இருக்கிற பொருட்கள், அவர்கள் வைத்திருக்கிற வசதி வாய்ப்புகள், அல்லது அழகான பெண்கள் அல்லது அழகான ஆண்கள், இப்படி எல்லாம் உங்களை ஒரு தாக்கத்திற்குள்ளாக கொண்டு வந்து நீங்களும் அவ்விதமாக அதை பெற்றுக்கொள்ள, அந்த வாழ்க்கையை வாழ இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் தூண்டுகிறது. ஸோ இங்கே முதல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஒரு நியூரோ மார்க்கெட்டிங் நடக்குது. இந்த நியூரோ மார்க்கெட்டிங் எப்படிப்பட்டது, என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3:5 வாசிக்கும் பொழுது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இந்த பழைய பாம்பாகிய சாத்தான் ஏவாள் கிட்ட சொல்லும் பொழுது அங்க சொல்லுது, 2 விஷயத்த சொல்லுது, முக்கியமான விஷயத்த. உங்கள் கண்கள் திறக்கப்படும், அப்புறம் தேவர்களைப் போல இருப்பீர்கள். ஒரு பிக்கஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட், நியூரோ மார்க்கெட்டிங், ஒரு பிக்கஸ்ட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அங்க நடக்குது. அப்போ இந்த அம்மாவுக்கு அதுல இருக்கிற முக்கியமான விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா, தேவர்களை போல இருப்பீர்கள். ஏன்னா பகல் குளிர்ச்சியான வேலையில அப்படியே தேவனாகிய கர்த்தர் இறங்கி வருகிறார், இவர்கள் அவரோடு பேசுகிறார்கள். தெரியும் அவங்களுக்கு இதெல்லாம் அவரது தான், இந்த வானம் அவரது, பூமி அவரது, அந்த தோட்டம் அவரது, அவர்களையும் அவர்தான் படைத்தார் என்கிற செய்தி எல்லாம் ஏவாளுக்கு தெரியும். ஏன்னா முதல்ல ஆதாம் படைக்கப்பட்டான், பின்பு ஏவாள் படைக்கப்பட்டால். அப்போ ஆதாம் ஏவாளுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி கொடுத்துருக்கிறான். அதே போல ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு பேசியிருக்கிறார். நிறைய கேள்விகளை கேட்டிருப்பாங்க, நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பாங்க. இப்ப இவளுக்கு ஒரு ஆசை என்ன வருதுன்னா, அவன் சொல்றான், இவளுக்கு அந்த ஆசை இருந்துச்சோ இல்லையோ தூண்டி விடுறான். எப்படி நமக்கு ஒரு பொருள் தேவையா இல்லையான்னு தெரியாது, அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமா நம்ம வாங்குறோம் பார்த்தீங்களா, அதை பார்த்து இல்லையா. அதை போல இந்த அம்மாக்கு ஒரு சோதனை அங்க வருது. தேவர்களை போல இருப்பீர்கள். உடனே கற்பனை பண்ணி பார்க்குறா. ஆமால, இவ்வளோ பெரிய கடவுள் அப்படியே வராரு, நம்மளாம் போய் பயபக்தியா நிற்கிறோம், அப்போ நம்ம கூட பேசுறாரு, அவர் தான் எல்லாமே. இப்போ நம்மளும் அப்படி மாறிட்டா எல்லாமே நமக்கு சொந்தமாயிருமே, கண்ணு திறக்கப்பட்டுருமே, அப்படின்னா கண்ணு திறந்தா எல்லாமே தெரிஞ்சிருமே அப்படின்ற ஒரு விஷயம் அவளை ஈர்ப்புக்குள்ளாக்குகிறது. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். இங்கே அவளுக்குள்ளாக டோப்பமைன் சுரக்கிறது. என்ன வாங்கணும்னு இப்போ டோப்பமைன் சுரக்குதுங்க. குடிகாரனுக்கு குடிச்சாகணும்னு டோப்பமைன் சுரக்குது. நீங்க பைபிள் படிக்கணும்னு காலைல 4 மணிக்கு உங்களுக்கு சுரக்குது. இந்த அம்மாக்கு இப்ப என்ன சுரக்குது? தேவர்களை போல மாறுவதற்கு, விருப்பத்துக்கு நிறைவேற்றுவதற்கு டோப்பமைன் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு என்ன வழி? தேவர்களை போல ஆவதற்கு என்ன வழி? விளக்கப்பட்ட அந்த கனியை புசித்தால் தேவர்களை போல மாறிவிடலாம். தேவர்களை போல இருப்பீர்கள் அப்படின்னதும் இது அவளை ட்ரிகர் பண்ணுது, அவளை உந்துகிறது. அப்ப அதுக்கு என்ன பண்ணுனா, அந்த கனியை புசிக்க வேண்டும். அந்த கனி ஒன்றும் சாதாரண கனி அல்ல, விளக்கப்பட்ட கனி. தேவனாகிய கர்த்தர் அதை புசிக்க வேண்டாம் என்று ஆதாமுக்கு சொன்ன கனி. ஆதாம் தன் மனைவியாகிய ஏவாளுக்கு, அவனிலிருந்து அவள் வெளியே வந்த பொழுது அவளுக்கு அவன் சொல்லி கொடுத்த செய்தி. தேவனாகிய கர்த்தரும் அந்த இனிமையான அந்த சாயங்கால வேளையில அவளோடு பேசி சொல்லி இருக்கக்கூடும். ஆதாம் மூலியமாக கேட்ட செய்தி, தேவனாகிய கர்த்தர் மூலமாக கேட்ட செய்தி, அந்த கனியை புசிக்க கூடாது. புசித்தால் சாகவே சாவாய் என்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி இங்கே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல தேவர்களை போல இருப்பீர்கள் என்கிறதான அந்த வார்த்தை அவளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அவளுடைய டோப்பமைனை சுரக்க வைக்குது, அதை நோக்கி ஓட வைக்கிறது. ஓட வைக்கும் பொழுது அவளுக்கு அது வரைக்கும் அந்த பழம், விளக்கப்பட்ட பழம், அந்த பக்கமே போகக்கூடாது, அது தவறான பழம், ஜீவனை எடுத்து விடும் பழம், சாப்பிட்டா செத்து போயிடுவோம் அப்படின்னு நினைச்ச ஒரு பழம். இங்க அப்படிப்பட்ட பழத்தை பார்த்ததும், இப்போ சாத்தான் சொன்னதுக்கு அப்புறம் இப்போ பார்க்கும்போது எப்படி பார்க்கறான்னா, இவ கண் இப்போ எப்படி பார்க்குதுன்னா, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டாள். ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த பழம் சூப்பரான பழம், ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும்,
பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா வேற இருக்கு, புத்தியை வேற தெளிவிச்சிரும்னு சாப்பிடாமையே முடிவு செஞ்சா. எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து நீங்க ஒரு பொருளை ஆர்டர் பண்ணி வீட்டில் வந்து திறந்து பார்த்தா அது பார்த்தா சோப்பு டப்பாவா இருக்கு, காசும் போச்சே வடையும் போச்சே. அத போல பார்த்ததுமே ஏமாறுறது நம்ம தானே. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தானே ஏமாந்துட்டு இருக்கிறோம். அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஏமாறாதவங்க இருக்கவே முடியாது. எனக்கு ஒரு சமீப கால ஒரு அனுபவம் என்னன்னா, ஆன்லைனில் எப்பவுமே நிறைய விஷயங்களை நான் வாங்க மாட்டேன். ஏன்னா அதில் ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் தான், அதுவும் ரொம்ப நம்பிக்கைக்குரிய வெப்சைட்ல இருந்து, அதுவும் அதெல்லாம் யோசித்து தான் வாங்குவேன். ஆன்லைனில் அவ்வளோ சீக்கிரம் வாங்க மாட்டேன், நேரடியாக வாங்குவதில் தான் விருப்பம். இப்போது எனக்கு ஒரு ட்ரெஸ் வேணும், எனக்கு ஒரு கோட்டு மாதிரி ஒரு ட்ரெஸ் வேணும். அது நேரடியாக ஊட்டியில் இருக்க கடைகளில் இல்லை. அப்போது ஆன்லைன் ஸ்டோரில் என் மனைவி பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு வந்து காமிச்சாங்க, பார்ப்பா இது ரொம்ப நல்லா இருக்கு, டிஸ்கஸ் பண்ணோம். ஆமாம்ல ரொம்ப நல்லா இருக்குது, கோட் மாதிரி இருக்குது, ரொம்ப இருக்குது, ஒரு 2700 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சொன்ன ஆர்டர் போட்டுடலாமா அப்படின்னு. அம்மா இது சரியாக வருமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு. அப்புறம் யோசிச்சு பார்த்தா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த ட்ரெஸ். ஏன்னா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணி என்ன பண்ணோன்னா, ஆன்லைனில் அதை பே பண்ணிட்டாங்க. என் மனைவி எனக்காக பே பண்ணி போட்டாங்க. கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு அந்த பொருள் பாக்ஸ் வந்துருச்சு. இந்த பாக்ஸ் வந்தபோது எனக்கு சந்தேகம், ஏன்னா அவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸை இத்தனூண்டு பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கிறானா அப்படின்னு. ஒருவேளை நம்ம மாற்றி தான் ஆர்டர் பண்ணியிருப்போமோ, இல்லைன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன பொருளாக இருக்கும்னு ஒரு சின்ன டப்பாவில் வந்து திறந்து பார்த்தா எனக்கு 42 சைஸில் இருக்கக்கூடிய 44 சைஸில் இருக்கக்கூடிய கோட்டு 23 சைஸில் ஒரு சட்டையை அமைச்சு வச்சிருக்கிறான் அவன். சரியா, 23 சைஸில் ஒரு சட்டையை உள்ளே போட்டிருக்கான். அது என் கைக்குள்ளே கூட அது என்ன பண்ணாது, போகாது. அப்படி இருக்க ஒரு சட்டையை அனுப்பிச்சி விட்டான். காண்டாக்ட் பண்ணால் ரெஸ்பான்ஸ் இல்லை. 2700 வடை போச்சே. அந்த சட்டை இன்னும் நான் வச்சுருக்கிறேன். இப்போ உங்களுக்கு வகுப்பு எடுக்கிற பாருங்க, இதுக்கெல்லாம் இதுதான் எனக்கு காரணம். ஒருவேளை எனக்கு அப்படி நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு என்னுடைய அனுபவத்தின் மூலமாக உங்களுக்கு வகுப்பு நடத்த முடியாது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எங்கள் இருவரையும் ஏமாற்றினது. அவ்வளோ தெளிவாக இருந்தாலும், அந்த கம்பெனியில் நிறைய பொருள் இதுக்கு முன்னாலே என் மனைவி வாங்கியிருந்தாலும் நாங்கள் வாங்கும்போது ஏமாந்துட்டோம், ரிட்டர்ன் போட முடியல, அது வீட்டில் சும்மா தான் இருக்கு. இப்போ நாம் எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஏதோ ஒரு விதத்தில் எங்கோ ஒரு இடத்துல நாம் ஏமாற்றப்படுகிறோம். வாங்கினதுக்கப்புறம் ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு ஏமாற்றம் நம்மை தொற்றுக்கொள்கிறது. அது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், அல்லது வேலையாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், ஒரு சேலையாக இருக்கலாம், அல்லது ஒரு பேண்டாக இருக்கலாம், அல்லது எது வேண்டுமானாலும் இருக்கலாம். வாங்கினதுக்கு அப்புறம் பல வேலைகளிலே நாம் ஏமாற்றம் அடைகிறோம். காரணம் என்னன்னா, இந்த முடிவெடுக்கும் திறமையை அங்கேயே இழந்து விட்டோம். இன்றைக்கு முடிவெடுக்கும் திறமை கர்த்தருக்குள்ளாக நாம் எடுக்கும் பொழுது மாத்திரமே அது சரியாக இருக்கும். சரியா, நான் எங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து வராதுன்னு தெரியும், இருந்தாலும் போட்டு பார்க்குறோம். எப்படியே அது வராது, எப்படி இருந்தாலும் அவனுக்கு வந்து இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா நல்ல வெப்சைட் தான், எல்லாம் ஓகே தான், தெரியும் எங்களுக்கு வராதுன்னு தெரிஞ்சும் போடுறோம். அப்போது தெரிந்தே சில வேலைகளை நாம் செய்கிறோம். அதுதான் வேதவசனம் சொல்கிறது, ஒன்றுக்கொன்று எதிரடியாக இருக்கிறது, மாம்சத்துக்கு விரோதமாக ஆவி செயல்படுகிறது, ஆவிக்கு விரோதமாக மாம்சம் இச்சிக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போ நமக்கு தெரியல, ஏன்னா தூரத்தில் இருக்க ஒரு பொருள் நமக்கு தெரியல, சரியா வருமானு தெரியல. அதனால தான் எப்பொழுதுமே முடிந்த வரைக்கும் நேரடியாக கடைகளிலே போங்கி வாங்குவது நல்லது. அதே போல ஆலோசித்து நான் ஒரு பொருளை வாங்குவது தான் நல்லது என்பதை அதன் மூலமாக மறுபடியும் நாங்கள் உணர்த்தப்பட்டோம். எப்பொழுதுமே கடையில் தான் வாங்குவோம், சொல்லி ஃபோன் பண்ணி அதான் வாங்குவோம், ஆன்லைனில் வாங்க மாட்டோம். அது எங்களுக்கு ஒரு பாடம். ஏன்னா அது ஏமாற்ற உடனே எனக்கு ஆண்டவர் சொன்னார், உனக்கு கிளாஸ்க்கு கண்டென்ட் கிடச்சிச்சு இல்லை அப்படின்னாரு. ஓகே ஆண்டவரே, 2700 காஸ்ட்லியான எக்ஸ்பீரியன்ஸ் தான், இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லும் பொழுது என்னோட அனுபவத்திலிருந்து பேச முடிகிறது. நான் ஏற்கனவே சொல்லுவேன், நிறைய விஷயங்கள் நான் கடந்து வந்த பாதையின் மூலமாகத்தான் நடத்துகிறேனே தவிர என்னுடைய மூளை அறிவினாலே நான் பாடத்தை நடத்துவதில்லை. என் வாழ்க்கை பயணத்தில் ஏறக்குறைய 30 ஆண்டுகள் பயணத்தில் நான் கற்றுக்கொண்டவைகளை வைத்துத்தான் உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன். சாதாரணமானதில் அவ்வளவு பாடுகளுக்குள்ளாக சென்று அனுபவபூர்வமாக கற்றுக்கொண்டு கர்த்தரை நீ உணர்த்தி சொல்லிக் கொடுத்த விஷயங்களை வைத்து தான் சொல்லிக் கொடுக்குறேன். சரி, இப்போ இங்கே உள்ள வந்துருவோம், பாடத்துக்குள்ள வந்துருவோம். அந்த அம்மாக்கு உடனே எப்படி தெரிஞ்சிச்சாமா அது புசிப்பிக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதுன்னு. அதுக்கு முன்னால ஐயோ சாப்பிட்டா செத்து போயிடுவோம், தேவன் நம்மளை விட்டு போயிடுவாரு, நம்மளை கைவிட்டுருவாரு அப்படின்னு யோசித்து கொண்டிருந்த பொழுது யாரோ ஒருவர் சொன்ன, சம்பந்தம் இல்லாத ஒருவர் சொன்ன, இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு நபர், இதுவரைக்கும் சந்தித்திராத நபர் சொன்ன விஷயம்
அவளை மாற்றினது. எப்படி நம்ம பசங்கள்லாம் ஒரே நாளில் பார்த்து காதல் வயப்பட்டு ஏமாந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் டைவர்ஷன் போறான்ல, நம்ம பிள்ளைங்க அப்படி தானே போகுது. அதே போலதான் இது அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. சரியா? புரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய பேர் இருக்கிறீங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. அப்போ இந்த பழத்தை அவ புசிச்சு தன்னுடைய கணவனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான் அப்படின்னு சொல்லுகிறது. இந்த டோப்பமைன் அந்த பழத்தை சாப்பிட்ற வரைக்கும் சுரந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. புசிச்சு சாப்பிட்டதும் ரிவார்ட் சீக்கிங். ஓகே, உனக்கு எல்லாம் நீ சாப்பிட்டுட்ட, உனக்கு எல்லாம் நடந்துரும்ட்டு. ஆனா நடந்தது என்னன்னா எதிராக நடந்தது. டோப்பமைன் ரிவார்ட் சீக்கிங் தான், ஆனா அதை சாப்பிட்டா அப்படிதான் நடக்குமான்றதுக்கு கேரண்டியே என்ன பண்ண முடியாது, டோப்பமைனால கொடுக்க முடியாது. அதை நம்ம தான் ஆராய்ச்சி பார்த்து ஆவிக்குரிய உலகத்துல சரியான முடிவுகளை எடுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? டோப்பமைன் சுரந்தனால அது நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு நமக்கு தெரியாது. சரியா? அப்போ ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எவ்விதமாக செயல்படுகிறது, நியூரோ அட்வர்டைஸ்மெண்ட் எவ்விதமாக நம்ம எல்லாம் இன்றைக்கு வரைக்கும் ஏமாற்றி கொண்டிருக்கிறது. நமக்கு தேவையில்லாத எத்தனையோ பொருள் இதுவரைக்கும் வாங்கி கொண்டு தானே இருக்கிறோம், ஏமாந்து கொண்டு தானே இருக்கிறோம். அப்படின்னா காரணம் என்ன? ஆதியிலே விழுந்த அந்த வீழ்ச்சி. இவைகளெல்லாம் நம் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதிப்பை உண்டாக்காதபடினாலே நான் அப்படியே போய்கொண்டே இருக்கிறோம். ஆனால் சில விஷயங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதிப்பை உண்டாக்கும். தேவனுக்கும் நமக்குமான அந்த உறவை அது துண்டிக்கும். அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் கவனமாயிருந்து நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். புரிஞ்சா உங்களுக்கு? இவைகளெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏமாந்துட்டோம், காசு கர்த்தர் தான் கொடுக்குறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வாழ்க்கையில தேவனோடு இருக்கிற உறவுல, நம்ம குடும்ப உறவுல, நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு இருக்கிற உறவுல நாம் ஏமாந்து விடக்கூடாது. இந்த நியூரோ அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து, நாம் கண்கள் காண்கிற காட்சியை வைத்து, யாரோ சொன்ன செய்தியை வைத்து நாம் முடிவு செய்து விடக்கூடாது. அவர்கள் யாரோ, யார் சொன்னா கேட்கணும்? இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆதாம் சொல்லியிருந்தா அவ கேட்டிருக்கணும், இல்ல கர்த்தர் சொல்லியிருந்தா கேட்டிருக்கணும். தனக்கு சம்பந்தம் இல்லாத யாரோ ஒருவர், தன் வாழ்க்கையில் இல்லாத ஒருவர், யாரோ ஒருவன் சொன்னதை கேட்டு அவள் புசித்தாள். அப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சுரக்கும் பொழுது கவனமா இருக்கணும். யாரு சொன்னாலும் உங்களை செயல்படுத்தி விடும். அப்போ உடனே என்ன பண்ணுன்றத பின்னால நம்ம பார்க்க போறோம், அது முடிவில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அப்போ அவளுடைய மூளையில டோப்பமைன் சுரந்ததும் அந்த ரிவார்ட் சீக்கிங்காக அவள் அதை செய்தாள். பிரதிபலனை, அந்த பலனை அனுபவிப்பதற்காக அந்த பழத்தை சாப்பிட்டாள். அதுவரைக்கும் அது மோசமான, மனிதனை கொல்லக்கூடிய பழம் என்று காணப்பட்ட பழம் ஒரே அட்வர்டைஸ்மெண்ட்ல அது புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கும் என்கிறதான ஒரு விஷயத்திற்குள்ளாக அது போனதை நாம் பார்க்கிறோம். அன்றையிலிருந்து இன்றைக்கு ஒரு மனுக்குலம் போராடுகிறது, முடிவெடுக்க போராடுகிறது. கர்த்தர் தான் நம்மை சரியான வழிகளில் நடத்த வல்லவராய் இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்தால் அது மிக மிக நல்லது. அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த நியூரோ மார்க்கெட்டிங்ல ஏவாளுடைய மனசுல மிக பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணதுன்னா, தேவர்களை போல இருப்பீர்கள். she want to become God. அவள் தேவர்களை போல மாற விரும்பினாள். அந்த ரிவார்ட் சீக்கிங் நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சுரந்து விட்டது. அப்ப அதுக்காக அது என்ன வேணா செய்யும், தவறுன்னு சொல்றத செய்யும், வேண்டான்னு சொன்னாலும் செய்யும். உதாரணத்துக்கு காதல் வயப்பட்ட இருவரை பார்க்கிறோம். அவங்க யாரு சொன்னாலும் அது தப்பு, இது வேண்டாம், வாழ்க்கை சீரழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னாலும் யாரு பேச்சையும் கேட்காம இஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு கஷ்டப்படுறது, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? இஷ்டப்பட்டு கஷ்டப்படுறவங்களை பார்க்குறோமா இன்னைக்கு? காரணம் என்னன்னா, டோப்பமைன் சுரந்துருச்சுன்னா அதை சரி செய்வது ஆவிக்குரிய உலகத்தில் மாத்திரமே சாத்தியம், தேவனால் மாத்திரமே சாத்தியம். நம்மால் நம்மை சரி செய்து கொள்ள முடியாது. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது சொன்னேன், நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கணும்னு. இப்போ ஆண்டர்கிட்ட ஜபம்லாம் பண்ணல, நாங்கள் கேட்கல, ஆண்டவரே இதை வாங்கட்டுமான்லாம் கேட்கல, முடிவெடுத்துட்டோம். நாங்களே ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா கூட நமக்கு ஒரு உணர்வு கொடுத்துருப்பா, என் மகனே அது போடாதான்னு சொல்லியிருப்பாரு. நம்மகிட்ட காசு இருக்கே, சரி நான் போடல, சரி மனைவி தானே வாங்கி கொடுக்குறாங்க அன்பா, அது கரெக்டாக தான் இருக்குன்னு நினச்சோம். ஆனால் கர்த்தரோட அந்த விஷயத்தை நாங்கள் கலந்து ஆலோசிக்காமல் இருந்தது எங்களுடைய தவறு. நம்முடைய வாழ்க்கையில் சிறிய பொருளோ பெரிய பொருளோ எதையும் வாங்கினாலும் கர்த்தர்கிட்ட போய் அந்த விஷயத்த சொல்லணும். அப்படின்னா யூ ஹாவ் டு சே. சரிங்களா? எப்படி உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசுறீங்க, அதே போல் ஆண்டவர் போய் சொல்லணும், ஆண்டவரே இந்த சட்டையை வாங்குறேன், வாங்கட்டுமா? ஆண்டவரே இதை நான் வாங்க போகிறேன், வாங்கட்டுமா? ஆண்டவரே வாங்க போகிறேன், ஆண்டவரே உங்களுக்கு சித்தமானா இதை வாய்க்க பண்ணுங்க, இல்லைன்னா தடுத்து நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்லணும்.
எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ரொம்ப கவனம். எது சிறியதான பெரிய விஷயமா இருந்தாலும் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு கொண்டு போய் சொல்லிடணும். வேதவசத்தில் வாசிக்கிறோம், சாமுவேல் கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் எல்லாவற்றையும் சொன்னான்னு இருக்கோம். நம்மளும் ஆண்டுட்டு போய் எந்த விஷயமா இருந்தாலும் சொல்லணும், சொல்லாம செய்யக்கூடாது. நமக்கு ஒரு சவால் எப்பொழுதுமே. ஒரு மொபைல் வாங்க போறீங்களா, ஆண்டுகிட்ட சொல்லுங்க. ஒரு சாரி வாங்க போறீங்களா, ஆண்டுகிட்ட சொல்லுங்க. ஒரு வேலைக்கு போறீங்களா, ஆண்டுகிட்ட சொல்லுங்க. பஸ்ல ஏறி போக போறீங்களா, ஆண்டுகிட்ட சொல்லுங்க. ஒரு ஆட்டோவில் போக போறீங்களா, ஆண்டுகிட்ட சொல்லுங்க. அப்பயே மனசுல சொல்லுங்க, ஆண்டவரே நான் ஆட்டோவில் ஏறி போக போறேன், ஆண்டவரே, ஆண்டவரே இதை வாங்க போறேன், ஆண்டவரே. அப்படின்னும் பொழுது அந்த நொடியிலேயே ஒருவேளை அந்த ஆட்டோவில் தான் போகணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணியிருந்தா அதில் நீங்க போயிடுவீங்க. அது உங்களுக்கு பாதகமா இருக்குன்னா உடனே ஆண்டவர் ஏதோ ஒரு விதத்திலே உங்களை தடுத்து நிறுத்துவார். மறந்து விடக்கூடாது. தேவனுடைய சன்னிதானத்திலே எதுவாக இருந்தாலும் சொல்லி செய்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சுரக்கத்தான் செய்யும், டோபமைன் சுரக்கத்தான் செய்யும். ஆனால் அது தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறபடினாலே கர்த்தரிடத்தில் நாம் சொல்லி செய்ய வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதனாலதான் நிறைய விஷயங்களை வெளிப்படையாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கவனித்து தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க 2 படம் போட்டிருக்கேன், இந்த பக்கம் ஒரு மூளை படம் போட்டிருக்கேன். டோபமைன் ரிவார்ட் சென்டர் எவ்விதமாக அது தொடர்ந்து மூளையை செயல்படுத்தும், அதுக்கு நேராக உங்கள் செய்கைகளை நடத்தும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சரியா? ஓகே, அப்படி மறுபடியும் உள்ள போயிருவோம். பாருங்க, ஏற்கனவே சொன்ன தேவர்களுக்கு போல இருப்பீர்கள் என்கிறதான அந்த காரியம் ஏவாளுக்கு மிக பெரியதாக இருந்தது. அவள் ஒவ்வொரு நாளும் தேவனை சந்தித்தால் அவர் யார் என்பது அவளுக்கு தெரியும். இவள் யார் என்றும் அவளுக்கு தெரியும். மண்ணிலிருந்து வந்தவள், ஆதாமுக்குள்ளிருந்து வந்தவள். இவள் ஒரு படைப்பு தன்னை விட தனக்கு தகாத அடாத ஒரு விஷயத்தை விரும்பினாள் என்பதை நாம் பார்க்கிறோம். தனக்கு தகுதி இல்லாத, தன்னால் முடியாத, கருத்திலும் செயலிலும் எட்டாத ஒன்றை அவள் விரும்பினாள். நல்லா கவனமா தெரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டு குழந்தைங்க இருக்கு இல்லையா, நீங்க ஒரு பென்சிலை பிளேடை வச்சு சீவினீங்கன்னா அந்த பிள்ளைய வந்து கேட்கும். அதுக்கு 1 வயசு 1.5 வயசு தான் இருக்கும். நானும் சீவுறேனோ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விரல சீவிடும் அது. சரியா? அப்போ நம்ம கொடுக்கவே மாட்டோம். சரியா? புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் இங்கே ஏவாள் தனக்கு அடாத, தகுதி இல்லாத, தேவை இல்லாத, முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது அது தேவை அல்ல. அப்படிப்பட்ட ஒன்று குமாரத்துவத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் புரியாம தேவர்களை போல இருப்பீர்கள் என்கிறதான அந்த பொய்யை அவள் நம்பி அந்த பழத்தை சாப்பிட்டார். எப்ப அவ சாப்பிட்டா அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஆண்டவர் சொன்னாரு, நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாகவே சாவீங்கன்னு ஆதியாகமம் 2:17 ஆதாம்கிட்ட சொன்னாரு. இங்கே 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சாத்தான் சொல்றான், சாகவே சாவதில்லை. தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம், அந்த ப்ராமிஸ் இருக்கு இல்லையா, அது சொன்ன அந்த வாக்கு தத்தம் இருக்கிறது. அது ஒரு ப்ராமிஸ், ஒரு திட்டம். சாப்பிடக்கூடாது, நீ நல்லா இருக்கணும்னா சாப்பிடக்கூடாது. சரியா? அதை ப்ராமிஸ்ன்னு சொல்றதை விட ஒரு கட்டளைன்னு வைத்துக்கொள்ளலாம். ஆனா பிசாசு ஒரு ப்ராமிஸ் பண்றான், ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்றான். சரியா? ஆண்டவர் சொல்றாரு, சாகவே சாகவே, ஒரு கட்டளை, நீ சாப்பிடக்கூடாதுப்பா, அதை நீ சாப்பிடவே கூடாது. ஆனா சாத்தான் சொல்றான், சாப்பிட்டா சாக மாட்டேன்னு ஒரு ப்ராமிஸை கொடுக்குறான். முதல்ல ஏவாள் அங்க என்ன யோசிக்கணும், இந்த ப்ராமிஸை கொடுக்குறவன் யாரு, அவனால அதை கீப் அப் பண்ண முடியுமா, அது அவங்கிட்ட தான் இருக்கா என்பதை யோசிக்கணும். நமக்கு இருக்கிற சவால் கவனித்து கேட்டுக்கொள்ளணும். நம்ம கிட்ட ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்க யாரு, அவங்களால அதை காப்பாற்ற முடியுமா, அதை செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதனால தான் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்துடணும் எப்பொழுதுமே. இங்க அவன் சொன்னதை ப்ராமிஸ் எடுத்துக்கிட்டு அவன் சொன்ன கரெக்டாக தான் இருக்கும். அப்ப அவன் யார், அவன் முதல்ல கேட்டுக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நமக்குள்ள தேவனுக்கும் மனிதனுக்குமான உறவு, அதே போல மனிதனுக்கும் தன் இணைக்குமான உறவு, இதுதான் முக்கியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். எத்தனை பேருக்கு புரியுது? மறுபடியும் நம்ம பார்த்தோம், ஆரம்பத்தில இருந்தே ஒரு 3 பக்கமான மும்முனை இணைப்பு நம்ம பார்த்தோம். கடந்த கால வகுப்புகளில் பார்த்தோம். தேவனுக்கும் நமக்கு ஒரு உறவு இருக்கணும், நமக்கும் நம்முடைய இணைக்கும் நம்முடைய துணைக்குமான ஒரு உறவு இருக்கணும்னு நம்ம பார்த்தோம். இதுக்குள்ள யாருமே நம்ம விடக்கூடாதுன்னு பார்த்தோம். அப்போ கணவன் மனைவி உறவு, தேவனுக்கும் மனுஷனுக்குமான உறவு ஏற்கனவே பார்த்தோம். ஈஷா அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். சரி, அப்போ இந்த 3வது நபர் சொன்னதை அவள் ஏன் கேட்டா? ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு எனக்கும் இன்னைக்கு இருக்கிற அதே சவால். யாரோ ஒருத்தர் சொல்லுகிற, ஏதோ ஒரு வெப்சைட்ல வருகிற, யாரோ ஒருத்தன் டிவியில பேசுகிற,
எவனோ ஒருத்தர் சொல்ற விஷயத்த முதல்ல காது கொடுத்து கேட்கக்கூடாது. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? யாரு சொன்னாலும் யூடியூப்ல சொல்லிட்டாங்க பிரதர், அவர் ரொம்ப பிரபலியமானவர் பிரதர், அவரு அப்படியே பிரதர் பரலோகத்துக்கு இறங்கிட்டு இருக்காரு பிரதர் அப்படின்னு சொல்றவங்க பேச்ச நீங்க கேட்கக்கூடாது. பரலோகத்துக்கு இறங்கணும் ஒருவனும் இல்லை, மனுஷகுமாரன் ஒருவரை இறங்கினார். சரியா? நான் சொல்றேன்றத நீங்க என்ன பண்ணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஏற்கனவே டிக்ளரேஷன் போட்டு தான் உங்களுக்கு நடத்துறேன். சரியா? 2 வசனத்தை டிக்ளரேஷன் போட்டு தான் நான் நடத்துறேன். யாரு சொன்னாலும் எவன் சொன்னாலும் நம்பக்கூடாது. நீங்களும் உங்கள் ஆண்டவரும், அடுத்தது நீங்களும் உங்களுடைய இணையும். சரியா? அதனால முன்னால என்ன சொல்றேன், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானது பிடித்துக் கொள்ளுங்கள். எனக்கு ஒரு முறை ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. ஒரு நபர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், நீங்க நல்லா தான் பேசுறீங்க பிரதர், ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்ன்னு சொன்னேன். ஏன் பிரதர் முன்னால எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானது பிடித்துக்கணும், அதை எடுத்துங்க பிரதர், அதெல்லாம் போடக்கூடாது, அது என்ன அப்படி போட்டு நீங்க நடத்துறது அப்படின்னாரு. நான் முதல்ல நான் கேட்டேன், நீ யாரு முதல்ல எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை பிரதர், நான் உங்களுக்கு நல்ல ஒரு வெல்விஷர், நான் உங்களுக்கு நல்லதுக்கு தான் சொல்றேன், அதெல்லாம் போடாதீங்க பிரதர்னாரு. அப்போ நான் சொன்னேன், என்னுடைய விஷயத்தை தலையிடுற அளவுக்கு நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அவ்வளோ அதிகாரம் உனக்கு கிடையாது, அந்த பொறுப்பு உனக்கு கிடையாது, எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, நீ ஃபோனை வை அப்படின்னு. எனக்கு பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறான், அந்த வசனத்தை எடுத்துருன்னு சொல்லி. யாரோ ஒருத்தன் என் வாழ்க்கையில் அவனுக்கு இல்லவே இல்லை. ஒருவேளை நீங்கள் யாராவது சொல்லியிருந்தீங்க கூட கன்சிடர் பண்ணுவேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸு, ஒரு ஊழியக்காரனாக இருப்பீங்க, நீங்கள் சொல்கிற விஷயத்த நான் கன்சிடர் பண்ணுவேன். கற்றுட்டு போய் சொல்லுவேன், ஆண்டவரே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி சொல்கிறாங்க ஆண்டவரே, இந்த பாஸ்டர் சொல்கிறாரு ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன்னு. எவனோ ஒருத்தன் என் வட்டத்தில் இல்லாதவன் என்ன கம்பல் பண்ணுறான். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? சரியா? நானே சொல்கிறேன், எப்பவுமே சொல்கிறேன், என்ன நம்பாதீங்கப்பா, ஆராய்ஞ்சு பாருங்க, நலமானது பிடித்துக் கொள்ளுங்க, பரிசுத்தாவியானவரை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க, அடிக்கடி சொல்றதுக்கு காரணம் அதுதான். சரியா? உள்ள போயிடுவோம். யாரோ ஒருவன் சொன்னதை கேட்கக்கூடாது. காதுல கை இப்படி வச்சு சொல்லுங்க, நான் யாரோ ஒருவர் சொல்லதை கேட்க மாட்டேன். தயவு செய்து இன்னைக்கு சொல்லுங்க, காதுல கையை வச்சு சொல்லுங்க, யாரோ ஒருத்தன் சொல்றத நான் கேட்க மாட்டேன். ஒன்று தேவனா இருக்கணும், என் கூட இருக்கிற தேவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த இணையாக இருக்கட்டும். இந்த சத்தத்திற்கு தான் செவி சாய்ப்பேன் தவிர யாரோ ஒரு சத்தத்திற்கு நான் செவி சாய்க்க மாட்டேன். அதுமாதிரி கண்களை வச்சு சொல்லணும், ஆண்டவரே யாரோ ஒருத்தர் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் சொல்றதெல்லாம் பார்த்து நான் அதை நம்பி அதன்படி செயல்படக்கூடாது. நீங்க சொல்லணும், எனக்கு கொடுத்திருக்கிறதான என்னுடைய இணை சொல்லணும் ஆண்டவரே, அதன்படி நான் சரியா நடக்க எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை பார்க்கிறார். சரியா? உங்கள் கண்களையும் உங்கள் செவிகளையும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். இது ஒரு பெரிய சவால். ஆணாகப்பட்ட ஏவாளே ஏமாத்தப்பட்டானா நீங்களும் நானும் ஒண்ணுமே கிடையாது. கவனித்துக் கொள்ளுங்கள். சரியா? ஓகே. இப்போ இந்த ஒரு பயம் அவளை விட்டு போய்விட்டது. சாகவே சாவாய் அப்படின்ற அந்த பயம் அவளை விட்டு போன உடனேயே அதை சாப்பிட்டாள். இப்போ தேவனை விட்டு நாம் பிரிந்து போவதற்கு எது காரணம் தெரியுமா? பயமின்மை, தெய்வ பயமின்மை. சொன்னவருடைய வார்த்தையை நாம் மீறும் பொழுது நாம் குற்றவாளிகளாகி அதனுடைய தண்டனை நாம் பெறுகிறோம். நாம் ஏமாற்றப்படுகிறோம், நம்முடையவைகள் எல்லாம் உருவப்படுகின்றன, திருடப்படுகின்றன, நாம் வஞ்சிக்கப்படுகிறோம். கவனமாக இருக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அங்க, நியூரோ அட்வர்டைஸ்மெண்ட். சரியா? மார்க்கெட்டிங், நியூரோ மார்க்கெட்டிங் நான் சொன்னேன், ஏமாந்து விட்டா. சரியா? இப்போ அந்த வாசகத்தை அப்படியே வாசித்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் நீங்கள் சாகவே சாவதில்லை என்று ஏவலிடம் சொல்லியதில் உண்மை இருக்குமா என்பதில் அவள் ஆராய்ந்து பார்க்கவில்லை. மறுபடியும், ஏதேன் தோட்டத்தில் சாத்தான் நீங்கள் சாகவே சாவதில்லை என்று ஏவலிடம் சொல்லியதில் உண்மை இருக்குமா என்பதை அவள் ஆராய்ந்து பார்க்கவில்லை. ஆராய்ந்து பார்க்கணும், நேரம் என்ன பண்ணியிருந்திருக்கணும்? தன் கணவன் இடத்துல இம்மீடியட்டா யார் கூட இருக்கிறது? தன்னுடைய கணவன் ஆதாம் இருக்கிறான், அவன்கிட்ட வந்து கேட்டிருக்கணும். அடுத்தது அவன்கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் அந்த பதில் திருப்தியாக இல்லை என்று சொன்னால், தங்களை சந்திக்க வரப்போகிற அந்த மாலை வேளையில், அந்த சாயங்கால வேலை சந்திக்க வரப்போகிற தேவனாய கர்த்தரிடத்துல அவள் கேட்டிருக்க வேண்டும். நல்லா புரியுதா உங்களுக்கு? சரியா? அவ எங்க மிஸ் பண்ணிட்டா? தனக்கு கொடுக்கப்பட்ட இணையிடம் கேட்கவில்லை, தன்னை படைத்த தெய்வத்திடம் கேட்கவில்லை. 2 பேருமே ஆக்சசிபிள், 2 பேரையும் சந்திக்க முடியும். ஆக்சசிபிள், 2 பேருமே ஆக்சஸ் பண்ணலாம், 2 பேரையும் சந்திக்கக்கூடிய பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்த பொழுதும் அவள் அதை இரண்டையும் செய்யவில்லை. ஏனென்றால் டோபாமைன் சுரந்துருச்சு. அவளுடைய நோக்கம் எல்லாம் நீங்கள் தேவர்களை போல இருப்பீர்கள் என்கிறதான அந்த பொய் வாக்குறுதி, தேவனை போல நாம் மாற வேண்டும் என்கிறதான எண்ணம் அவளை ஆளுகை செய்தது. அவன் தூண்டி விட்டுட்டான். இவள் ஆலோசனை கேட்கவில்லை, தன் கணவனிடத்திலும் கேட்கவில்லை,
தன்னை படைத்த தெய்வத்திடம் கேட்கவில்லை. அவள் அலசி ஆராய்ந்து பார்க்கவில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏவாள் தேவனாகிய கர்த்தரோடோ அல்லது ஆதாமோடோ கலந்தாலோசிக்கவில்லை. தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்பது அவளை தனித்து செயல்பட வைத்தது. ரிவார்ட் சீக்கிங் மைண்டுக்குள்ள போயிட்டா. கவனமா கேட்கணும். ஏவாள் தேவனாகிய கர்த்தரோடோ அல்லது ஆதாமோடோ கலந்து ஆலோசிச்சிருக்கணும். அதை செய்யல. அந்த டோப்பமைன் அவளை ட்ரிகர் பண்ணதுமே அவளை தனித்து செயல்பட வைத்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு எனக்கு முன்பாக இருக்கிற சவால் என்னன்னா, சில வேளைகளில தனித்து நம்மை செயல்பட வைத்து நம்மை குற்றவாளியாக மாற்றுவதற்கு பிசாசானவன் நமக்கு முன்பாக ஒரு நியூரோ மார்க்கெட்டிங்கை வைத்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய ஆத்துமாவுக்கு உலை வைக்கிற ஒரு நியூரோ மார்க்கெட்டிங்கை இணையதளம் மூலமாக, யூடியூப் மூலமாக, பல ஊழியக்காரர்கள் என்கிறத போர்வை மூலமாக, டினாமினேஷன் மூலமாக நமக்கு எதிராக அவன் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறான் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதிலே நாம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. என்ன நடந்தாலும், எப்படி உனக்கு கேள்விப்பட்டா கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து விழுந்தோம், ஆண்டவரே நீங்க எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. அதே போல நமக்கு நெருக்கமா இருக்கிற நம்முடைய இணையோடோ அல்லது நமக்கு நெருக்கமாக வட்டத்தில் இருக்கிற ஆவிக்குரியவர்களோடோ அதை அலசி ஆராய்ந்து பார்த்த பின்பு முடிவு செய்ய வேண்டும். பாருங்க, இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புரியும்படியா சொல்றேன், யெகோவாவின் சாட்சிகள், பைபிள் ஸ்டூடெண்ட் போன்ற இயக்கங்கள்ல அதிகமாக பெண்மணிகள் ஈர்க்கப்படுறாங்க. காரணம் என்னன்னா, இதுதான், அவங்க தன்னிச்சையா முடிவெடுத்துறாங்க. அதற்கு பின்பு குடும்பத்தை கொண்டு போய் அங்க சேர்த்துறாங்க. ஆத்துமாக்கு உலை வைக்கிறார்கள். கள்ள உபதேசங்கள் எல்லாம் பெண்களை குறிவது தான் செயல்படுகிறது. சிஸ்டர் அப்படின்னா போதும், உடனே அவங்க உருகிடுவாங்க. என்ன அன்பான மனுஷன்ப்பா, என்ன அன்பா பேசுறாரு, இவர் சத்தியத்தை தான் கொண்டு வருவாருன்னு ஏமாந்துடுறாங்க. அவரு நேராக கொண்டு போய் சாத்தான் கிட்ட நம்மளை அடிமையாக்கிறாரு. திரும்பி வராத தேசத்திற்குள்ளாக கொண்டு போய் விட்டு விடுகிறார். ஆத்துமாவை விற்றுவிட வைக்கிறார்கள். கவனமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நீங்கள் பெற்றுக்கொண்ட சுயாதீனத்தை யாருக்காகவும் எப்பொழுதும் இழக்கக்கூடாது. உங்கள் சுயாதீனத்தை கர்த்தர் வரும் வரைக்கும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நீங்களும் உங்கள் ஆண்டவரும் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் உங்கள் ஆண்டருக்கான உறவை நீங்கள் சரியாய் வைத்துக் கொள்ள வேண்டும். யார் என்ன சொன்னாலும் உடனே ஆண்டவரே இப்பதான் ஆண்டவரே என் கண்ணே திறந்துச்சு அப்படின்னு கூடாது. ஏவாள் கண்ணு அன்னைக்கு திறந்துச்சு, மூடவே இல்லை. மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். வேத வசனத்தின்படி நடந்து கொள்வதற்கு, அடிப்படை உபதேசங்கள் நடந்து கொள்வதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சரி, அப்படி உள்ள போயிருவோம். இங்க ஆண்டவர் சொன்னாரு, சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னாரு. அவன் சொன்னா நீங்கள் சாகவே சாவதில்லைன்னு சொன்னான். எது உண்மை அப்படின்னு பார்த்தா, அன்றைய காலகட்டத்துல அவன் சொன்னது உண்மையை போல இருந்தது. ஏன்னா சாப்பிட்டு அவங்க சாகல. ஏன்னா ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான் அப்படின்னு வேதவசனம் சொல்லும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்காக கலர் கோடிங் போட்டிருக்கேன். பழைய வகுப்பு மாணவர்கள் இருக்கீங்க, புதிதாய் வந்தவர்கள் இருக்கீங்க, புதிதாய் வந்தவர்களுக்காக நினைப்பூட்டுக்கிறேன், உங்களுக்காக சொல்லித்தரேன். ஆண்டவர் சொல்லும் பொழுது, அங்க சொல்லும் பொழுது சகப்பு கடல்ல போட்டிருக்கேன் மோட் அப்படின்னு வர, மோட்டுன்னு வர, மோட் அப்படின்னு அவர் சொன்னார். சாகவே சாவாய் 3 எழுத்து வார்த்தை மரணத்திற்கு அங்கே தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். சாத்தான் சொல்லும் பொழுது மோட் டமட்டோன், மோட்டு மெட்டுன்ற 2 வார்த்தையை அவன் பயன்படுத்தினான். மோட் தேவன் பயன்படுத்தின வார்த்தையும், புதிதாக அவன் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினான், மெட் என்ற வார்த்தையையும் பயன்படுத்தினான். மெட் என்றால் சரீர சாவு, மோட் என்றால் பிரிவினை சாவு. சரீர சாவு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடைசி நாளே நாம் உயிரோடு எழுப்பப்படுவோம். கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் கடைசி நாளில் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். மோட்டு எழுப்பப்பட முடியாது, அது பிரிவினை மரணம், அது நரகத்துக்கு நேராக கொண்டு போய் செல்லும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ சாப்பிட்டன செத்து போயிடுவ, பிரிவினை மரணம் வந்துடும், நித்திய அழிவுக்குள்ளாக போய்விடுவாய். சாத்தா சொன்னா, நீ சரீரத்துல தான் என்ன ஆகுவ, சரீர அழிவுக்கெல்லாம் நீ ஆக மாட்ட, மோட்டு தான் ஆகுவேன் அப்படின்னா. அப்படின்னா ஏவாள் பயந்தது மெட்டுக்கு, மோட்டுக்கு அல்ல. சரீர மரணத்தை குறித்து அவள் பயந்தாள் என்பதை பார்க்கிறோம். ஏன்னா அந்த ஏதேன் தோட்டத்திலே மிருகங்கள் மரித்திருக்கக்கூடும், வயதாகி மரித்திருக்கக்கூடும். ஒவ்வொரு மிருக ஜீவனுக்கும் ஆயுசு நாட்கள் வெவ்வேறு அல்லவா, உங்களுக்கு தெரியும் இல்லையா? சில மிருகங்கள் வயதாகி மரித்திருக்கக்கூடும். அப்போ அந்த மரணம் அவளை பாதித்திருக்கக்கூடும். இந்த பழத்தை சாப்பிட்டா நம்மளும் இப்படி ஆயிடுவோமான்னு. ஆனா அவன் சொன்னா, மோட்டு தான் அவன், மெட்டாக மாட்டேன் என்பதாக அவன் சொல்லியிருக்கிறான். அதை உங்களுக்காக போட்டிருக்கீங்க. மோட்டுனா பிரிவினை சாவு, மெட்டுனா சரீர சாவு. சரீர சாவு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கடைசி நாளே நம்ம கத்த உயிரோடு எழுப்பிடுவாரு. ஆனால் பிரிவினை சாவு நேராக நரகத்திற்கு நம்மை நடத்தும். இப்போ சாத்தாங்க டெக்னிக்கா சொன்னா,
நீ மோட்டுதாவ மெட்டாக மாட்ட. உடனே அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஆன்சர் அவளுக்கு புரிந்தபடினாலே, அந்த பதில் அவளுக்கு புரிந்தபடினாலே அந்த கனியை புசித்தாள் என்பதை பார்க்கிறோம். நம்ம ஏமாற்றுவதற்கு பெரிய ஜாலெல்லாம் தேவையில்லை. ஒரு எழுத்து மாத்திரம் மிஸ் பண்ணிட்டாலே ஏமாந்துருவோம். வார்த்தையை கொஞ்சம் திருப்பி சொன்னாலே நம்ம ஏமாந்துருவோம். ஏன்னா நம்ம மனசு அந்த அளவுக்கு ரீசனிங் பண்ணாது. ஏன்னா டோபமைன் சுரந்துருச்சுன்னா ரீசனிங் என்கிறதான அந்த காரியம் அப்படியே தடைப்படும். ரீசனிங் மைண்ட் அப்படியே ஸ்லோவாயிடும். அது எட்ட வேண்டும், ரிவார்ட் சீக்கிங் சொன்னா, அது எட்ட வேண்டும், அதை நாம் வாங்கிவிட வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் யோசிக்குமே தவிர அது சரியா தவறா என்பதை உணர்ந்து கொள்ள முடியாது. அப்போ அந்த கனியை புசித்தால் சாகவில்லை. ஆனால் 930 வருஷம் கழிச்சு தான் ஆதாம் செத்தான், அதுக்கப்புறம் தான் அவள் செத்தா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அவள் எப்படி செத்தான்னு நமக்கு தெரில. ஆனால் ஆதாம் செத்தான் வேதவசனத்தில் இருக்கு. கண்டிப்பாக அதுக்கப்புறம் தான் அவள் செத்துருக்கணும். ஏன்னா இளையவள் தானே, அதனால அப்படி கணக்கு போட்டு சொல்லிக்கலாம். சரியா? ஓகே, சரி. வேதாகமத்தை அவள் செத்ததை குறித்து சொல்ல, எத்தனை வயசில் செத்தான்னு சொல்லலை. பட் மோட்டு மெட்டு சரீர சாவு, மோட்டு பிரிவினை சாவு, கொடுமையான சாவு, பிரிவினை சாவு. சரீர சாவு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசி நாள் கர்த்தர் அவருடையவர்களை உயிரோடு எழுப்புவார். மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அதனால தான் ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் மெட்டு தான், அவன் மோட்டாகல. ஆனால் எங்கே மோட்டாயிட்டான்? ஏதேன் தோட்டத்தில் மோட்டாயிட்டான். அப்புறம் எப்போ செத்தான்? 930 வருஷத்தில் அவன் செத்தான். சரியா? இங்கே கண்கள் அங்கே அவர்களுக்கு திறந்தது. கண்கள் 2 பேருக்குமே என்னாச்சு? திறந்தது. திறந்த பொழுது அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்கள் இருளுடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் என்று வேதவசனம் சொல்கிறார். இப்போ அது வரைக்கும் அவங்க நிர்வாணிகள் என்று தெரியலையா அப்படின்னும் போது, போன முறை உங்களுக்கு நான் பதில் சொல்லியிருந்தேன். இந்த கெவியா அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தபடினாலே, மகிமையின் சரீரம் அவர்களை மூடிக்கொண்டிருந்தபடினாலே, அவர்கள் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அவர்கள் நிர்வாணம் தெரியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். யாருக்கும் தெரியாது அவங்க நிர்வாணம். ரொம்ப அருகில் இருந்தால் மாத்திரம், க்ளோஸ் கனெக்ஷன், கணவன் மனைவிக்குமான அந்த தனிப்பட்ட உறவில் மாத்திரம்தான் அவங்க நிர்வாணம் தெரிகிறது, அவங்களுக்கு மாத்திரம் தான் தெரியுது என்பதை பார்த்தோம். அது எப்படின்றதால நம்ம போன முறை சொல்லி கொடுத்துருந்தேன். அப்போ அந்த நிர்வாணம் என்பது அவர்களை பாதிக்கவில்லை. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் யாருக்கும் அவங்க நிர்வாணம் தெரியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அது சாப்பிட்ட உடனேயே கெவியாவோட கண்ட்ரோல் இருந்த பஜாரு அதை விட்டுட்டு கெவியாவை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிச்சு. நல்லா கவனமா கேட்டுக்கணும். அது வரைக்கும் கெவியா தான் பஜாரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு முழுமையா. அந்த பழத்தை சாப்பிட்ட உடனேயே பஜார் கெவியாவை கண்ட்ரோல் பண்ண போராடினது. அதனாலதான் வேதவசனத்தை வாசிக்கிறோம், ஆவிக்கு விரோதமாக மாம்சம் இச்சிக்கிறதுன்னு பார்த்தோம்ல. எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த கனியை சாப்பிட்ட உடனேயே இப்படி ஆரம்பித்து விட்டது. அப்போ மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமானது. தாங்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்து கொண்டார்கள். தங்களுடைய நிர்வாணம் வெளியரங்கமாக தெரிய ஆரம்பித்தது, புரிய ஆரம்பித்தது. மனுஷனுடைய உள்ளுணர்வு அவனுக்கு சொன்னது. கெவியா அவனுக்குள்ளாக செயல்படாம உள்ள போயிடுச்சு. மாம்சம் வெளிப்பட்டுருச்சு. மாம்சம் வெளிப்பட்ட பொழுது அரை கச்சைகளை உண்டு பண்ணினார்கள் அப்படின்றது முக்கியமான விஷயம். போயிடாதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ முக்கியமான விஷயம் இங்க 2 முக்கியமான வார்த்தைகள் இங்கே இருக்கிறது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, பஹாக் ஆயின் அப்படின்ற ஒரு வார்த்தை, அதாவது பர்பிள் கலர்ல இருக்குல்ல, பஹாக் ஆயின். அடுத்தது அரை கச்சை அப்படின்னும் பொழுது கஹோரா அப்படின்ற வார்த்தை, கஹோரா. சரியா? கஹோரா. மேல பஹாக் ஆயின் என்ற ஒரு வார்த்தை. இது என்னன்னு நம்ம பார்க்க போகிறது. 2 முக்கியமான வார்த்தை. திறக்கப்பட்ட கண்கள் திறக்கப்பட்டது, அரைக்கச்சைகள் அப்படின்றதுக்கான 2 வார்த்தைகளை நான் உங்களுக்காக போட்டிருக்கேன், உங்களுக்காக வாசிக்கிறேன். இந்த பஹாக் ஆயின் அப்படின்னா அன்க்ளோஸ்ட் ஐஸ், மூட முடியாத கண்கள் அப்படின்னு அர்த்தம். மொழிபெயர்க்கும் பொழுது மொழிபெயர்ப்பாளர்கள் அது அப்படி பார்க்கல. ஸோ அது என்ன இருக்குன்னா, இதை நீங்கள் புசிக்கும் நாளில மூட முடியாத கண்கள் உண்டாகும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்கள் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்றது. மூட முடியாத கண்கள். இந்த கனியை சாப்பிட்டதுமே மூட முடியாத கண்களை பெற்றுக்கொண்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கண்ணை மூடிட்டா எல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்க, அதை நான் சொல்லல. மூட முடியாத கண்கள், அது என்ன நம்ம பார்க்க போறோம். கண்களை மூடிக்கொண்டால் எல்லாம் முடிந்து விட்டதா? அல்ல. உங்கள் கண்களை மூட முடியாது, என் கண்களையும் மூட முடியாது. மூட முடியாத கண்கள் அப்படின்னு அங்க மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது.
பகாகாயின் என்ற வார்த்தை, மூட முடியாத கண்கள். இந்த மூட முடியாத கண்கள் அப்படின்னும் பொழுது அது பெற்றதுக்கு அப்புறம் தான் அரை கச்சையை உண்டு பண்ணி கொண்டார்கள். நல்ல கவனமா கேட்கணும். மூட முடியாத கண்கள் வந்து விட்டது, கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. சாத்தான் சொன்ன விஷயம் உண்மை, அப்படியே அது உண்மை. ஏன்னா அவன் கொலைகாரன். அவன் சொன்ன விஷயம் எப்படி இருக்குது, அவங்க வீழ்த்துவதற்கான விஷயம். உங்கள் கண்கள் திறக்கப்படணும், இவங்க வேற ஒன்று நினைச்சிட்டு இருந்தாங்க. கண்கள் திறந்தது, அதை மூட முடியவில்லை. எப்பவுமே பிசாசு சொல்ற உண்மை ஆஃப் ட்ரூத், சரியா? பிசாசு உண்மையை போல சொல்லுவான், அது ஆஃப் ட்ரூத். முழுமையான உண்மையும் அல்ல, முழுமையான பொய்யும் அல்ல. ஏன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவா இருக்கான். எப்பொழுதுமே உண்மையோடு பொய்யை திரித்து பேசுகிறவன். அவன் சொன்ன கண்கள் திறக்கப்படும், ஆமா உண்மை, கண்ணு திறந்துருச்சு, ஆனா அதை மூட முடியல, அதை அவன் சொல்லல. உன் கண்ணை இனிமேல் மூட முடியாது என்ற செய்தி அவன் என்ன பண்ணல, சொல்லல. எத்தனை பேருக்கு புரியுது? கண்ணு திறந்துருச்சு, இனிமேல் என்ன பண்ண முடியாது, மூட முடியாது. மூட முடியாத கண்கள், அரைக்கச்சை. அதனால உண்டு பண்ணாங்க கஹோரா அப்படின்னு சொல்லுகிறதான அரைக்கச்சை. ஆதாமும் ஏவாளும் தங்களுக்கு கீழாடைகளை உண்டாக்கினார்கள், ஆனால் மேலாடைகளை உண்டாக்கவில்லை. நல்ல கவனமா கேட்கணும். அத்தி இலைகளாலே கீழாடைகளை இடுப்பு கீழே மறைச்சிக்கிட்டாங்க, கீழாடைகளை உண்டு பண்ணி கொண்டார்கள். அதனால தான் வரலாற்றில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட உடையோட தான் இருப்பதை நான் பார்க்கணும். ஆப்பிரிக்க தேசமா இருக்கு, எந்த தேசமா இருக்கு, கீழாடைகளை மாத்திரம் தான் போட்டிருப்பாங்க. அது நமக்கு பெரிய ஒரு சான்று. நல்ல கவனமா கேட்கணும். கீழாடைகள், கஹோரா என்கிறதான கீழாடைகளை உண்டாக்கி கொண்டார்கள். ஏன் மேலாடை உண்டாக்காம கீழாடைகளை உண்டாக்கி கொண்டார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, பாலியல் பார்வை அதற்கு காரணம். மூட முடியாத கண்கள். ஆதாமும் ஏவாளும் தங்களுக்கு கீழாடைகளை உண்டாக்கினார்கள், ஆனால் மேலாடைகளை உண்டாக்கவில்லை. கண்களை மூட முடியவில்லை, எனவே தங்களை ஆடைகளால் மூடிக்கொண்டார்கள். எப்பொழுதுமே கண்ணு முன்னால என்னதான் இப்போ நோக்கமா இருக்குன்னா, கண்ணுல பாலியல் பார்வைக்குள்ள வந்துட்டான் மனுஷன். ஏன் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கோம்னா பாலியல் பார்வையிலிருந்து தப்புவதற்கு. எத்தனை பேருக்கு புரிஞ்சுச்சு? புரியுதா? ஏன் ட்ரெஸ் போடுறோம்? நம்ம பாலியல் பார்வையிலிருந்து, மற்றவருடைய பாலியல் பார்வையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு. அது குழந்தையாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு உடை தேவை. பாலியல் பார்வை இதுவரைக்கும் மனிதனால் மூட முடியாத அந்த கண்கள் அப்படியே இருக்கிறது. அதனாலதான் அவன் சிந்தையில அவன் பாலியல் பார்வை உடையவனாக இருக்கிறான். எங்க பார்த்தாலும் அவனுக்கு பிரச்சனை. உலகத்துல பிரச்சனை என்ன? எங்க பார்த்தாலும் பேப்பர்ல வாசிக்கிறீங்க. அதிகபட்சமா நடக்கிற விஷயங்கள் என்ன உங்களுக்கு தெரியும். நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. மூட முடியாத கண்கள் அவனை பாவத்திற்குள்ளாக தள்ளிக்கொண்டே இருக்கிறது. அவன் பாலியல் குற்றவாளியாக மாறிக்கொண்டே இருக்கிறான். யாரையும் சரியா பார்க்க முடியல. கிறிஸ்துவனுடையவர்கள் மாத்திரம்தான் தங்கள் கண்களை சிலுவையில் அறைந்தபடினாலே, கிறிஸ்துவோடு அவள் சிலுவையில் அறைந்தபடினாலே, அவருக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே அவர்கள் சரியாக பார்க்கிறார்கள். சகோதரிமார்களே சகோதரமார்களேன்னு சொல்லும்போது அதுக்கு சரியாக நடந்து கொள்றோம். சிஸ்டர் அப்படின்னு சொன்னா உண்மையாவே சிஸ்டர் பார்வையில், பிரதர் அப்படின்னு சொன்ன பிரதர் பார்வையில பார்க்கிறோம். ஆனால் உலகம் அப்படி அல்ல. எல்லாரும் எப்படிதான் நோட்டம் பார்க்கறாங்க, மேல இருந்து கீழே வரைக்கும். அரைகுறை உடையை அணிவது எதற்காக? என்னை நீ பார் என்பதை சொல்வதற்காக. ஒரு பாலியல் பார்வையாலே என்னை பார். நிறைய பிரபலங்கள், சினிமா உலகத்திலாக இருக்கட்டும் மற்ற உலகத்திலாக இருக்கட்டும், பிரபலங்கள் எல்லாம் அரைக்குறை உடைகளை அணிந்து வருவது எதற்காக? பாலியல் பார்வையால் என்னை தீண்டு, நானும் உன்னை தீண்டுகிறேன் என்கிறதான பாவத்தின் விளைவை நாம் பார்க்கிறோம். ஏன் முட்டி கீழே ட்ரெஸ் மேல போட்டுக்கிட்டு சுத்துறாங்க? ஏன் ஸ்லீவ்லெஸ் போட்டு சுத்துறாங்க? ஏன் அவ்விதமாக இந்த பாலியல் அந்த சிந்தையோடு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறாங்க? ஏன் முழுசா போட்டுக்க மாட்டேங்கிறாங்க? காரணம் என்னன்னா, பாலியல் பார்வை அவர்களுக்கு இருக்கிறது. எனவே அவர்களை மற்றவர்கள் அவ்விதமாகத்தான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். உடை குறைய குறைய அவர்கள் நோக்கம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். அவர்கள் பாலியல் பார்வையில் தான் மற்றவர்களை பார்க்கிறார்கள். எனவே அவர்களையும் அவ்விதமாக பார்க்க விரும்புகிறார்கள். அதிலே ஒரு போதை இருக்கிறது, அதிலே ஒரு ஆசை இருக்கிறது, அதிலே ஒரு மிகப்பெரிய பிசாசின் சதித்திட்டம் இருக்கிறது. எனவே உடைகளை குறைத்து அங்கங்களை காட்டி அவர்கள் உலா வருவதை பார்க்கிறோம். பலர் அதனால வீழ்த்தப்படுகிறார்கள். பலர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வீழ்த்தப்படுகிறார்கள். சிலர் பிசாசின் பிடியிலே சிக்கிக் கொள்கிறார்கள். பலர் குற்றவாளிகளாக மாற்றப்படுகிறார்கள், கொலைகாரர்களாக மாறுகிறார்கள், பாலியல் குற்றவாளிகளாக மாற்றப்படுகிறார்கள். காரணம் இந்த உடைதான். மூட முடியாத கண்கள். அவன் வீட்டில் போனாலும் கண்ணு முன்னால எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும், எங்க போனாலும் வந்துட்டே தான் இருக்கும். கிறிஸ்தவர்கள் கண்கள்
கிறிஸ்துவினாலே மூடப்பட்டிருக்கிறபடினால், இரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறபடினால அவர்களை தவிர வேறொருவர்களால் இதை மேற்கொள்ள முடியாது. பாலியல் பார்வை, மூட முடியாத கண்கள். இந்த கண்ணை மூடவே முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் பார்வையை மாற்றிக்கொள்வதற்கும் சரி செய்து கொள்வதற்கும் மற்றவர்கள் சொல்லிக் கொடுப்பதற்கும் இது ஒரு முக்கியமான ஒரு வகுப்பு. மூட முடியாத கண்கள் பிசாசு சொன்ன விஷயத்துல ஒன்று. இப்போ உங்களுக்காக மறுபடியும் போட்டிருக்கேன். கனியை புசிப்பதற்கு முன்பு அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பும் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷன் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள் என்றான். ஆதாம் அவன் மனைவியாகி இருவரும் நிர்வாணியாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். எவ்வளவு ஒரு அருமையான விஷயம் இல்லையா? ஆனா கனியை புசித்த பின்பு அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். எவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வு! பாலியல் சிந்தைக்குள்ளாக, பாலியல் பார்வைக்குள்ளாக கொண்டு வந்தார். இதுவரைக்கும் உலகத்துல பிசாசு நிறைவேற்றுகிற சதி திட்டத்தில் ஒன்று பாலியல் சம்பந்தமான விஷயங்கள் தான். பாலியல் ரீதியாக தான் ஊழியக்காரனையும் வீழ்த்த முடியும், விசுவாசியும் வீழ்த்த முடியும். பிசாசுக்கு தெரியும். அவன் போராடுறான், நாமோ ஜெயித்து கொண்டே இருக்கிறோம். அவரோடு இருக்கிற வரைக்கும் நாம் ஜெயிப்போம். அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் எல்லாவற்றையும் நான் சொல்லி நாம் அவர்கிட்ட விவரித்து காண்பிக்கும் போது கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். கர்த்தரை விட்டு விட்டு கண்களினுடைய அந்த இச்சைக்குள்ளாக நாம் சிக்கிக்கொள்ளும் பொழுது நாம் ஒரு நாளில் வீழ்த்தப்படுவோம். நாம் குற்றவாளிகளாக மாற்றப்படுவோம். தேவனுடைய ராஜ்யத்தை இழக்க நேரிடும். அதே போல உலகத்தில் நம்முடைய வாசனை கெட்டுப்போகும் என்பதை மறந்துவிடக்கூடாது. அன்றைக்கு அந்த தவறு செய்ததின் விளைவினாலே இந்த மாம்சம் சரீரத்தை, ஆவிக்குரிய சரீரத்தை, மகிமின் சரீரத்தை மேற்கொண்டது. நிர்வாணிகள் என்று தங்களை அறிந்து கொண்டார்கள். பாலியல் பார்வை ஆரம்பமானது. அதுவரைக்கும் என் மாம்சத்தில் மாம்சமும் என்னுடைய எலும்பின் எலும்புமானவள் அப்படின்னு சொல்லி ஒன்றாய் இருந்தவர்கள் தங்களை வித்தியாசப்படுத்திக் கொண்டார்கள், தங்களை வேறுபடுத்திக் கொண்டார்கள், தனிமைப்படுத்திக் கொண்டார்கள். பாலியல் என்கிறதான அந்த பார்வை அவர்கள் இன்ற அளவுக்கும் ஒரு பிரச்சனைக்குள்ளாக, ஒரு கில்ட்டி கான்சியஸுக்குள்ளாக கொண்டு சென்று கொண்டே இருப்பதை நாம் பார்க்கிறோம். கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆக்சுவலா இந்த பாலியல் தொடர்பு எதற்காக அப்படின்னா, பழுகி பெருகி பூமியை நிரப்புவதற்காக. இருவரும் ஆதாமும் ஏவாளும் நிர்வாணிகள் என்று அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். காரணம் என்ன? அது தேவ திட்டமாய் இருந்தது. அவர்களை சுற்றிலும் ஒரு மகிமை மூடி இருந்தது. பாலியல் பார்வை அற்றவர்களாக இருந்தார்கள், இச்சையின் பார்வை அற்றவர்களாக இருந்தார்கள். என்றைக்கு அது ஒரு இச்சையாக மாறினதுன்னா, மூட முடியாத கண்களை பெற்ற பொழுது, தங்கள் இச்சையை நிறைவேற்றுவதற்கு முடிவெடுத்த பொழுது மூட முடியாத கண்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதிலிருந்து தங்களுக்குள்ளாகவே ஒருவரை ஒருவர் பாலியல் ரீதியாக பார்க்கிற ஒரு அனுபவத்தை அவர்கள் பாவத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டார்கள். அதை தாண்டி நேசிக்கிற அந்த பக்குவம் அன்றைக்கே இழந்துவிட்டது. இன்றைக்கும் திருமணங்கள் பல பாலியல் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காகவே நடைபெறுகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். சிலர் மாத்திரமே நேசித்து அவர்கள் திருமணம் செய்வதை பார்க்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். பலர் தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு திருமணம் செய்வதை உலக பிரகாரமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். அவைகளை குறித்து நான் பேசுவதற்கு வரவில்லை, ஆனாலும் தெரிந்து கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். எனவே மறுபடியும் இந்த வசனத்துக்கு வர மாம்சம் வெஸ் ஆவி, மாம்சத்தின் கிரிகள் வெளியரங்கமாயிட்டு இருக்கின்றன. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம். அந்த லைன்லயே வந்துருச்சு பாருங்க. தன்னுடைய மனைவி எப்படி பார்க்க வேண்டும் என்கிற பார்வை போய்விட்டது. தன் கணவனை எப்படி பார்க்க வேண்டும் என்ற பார்வை அன்றைக்கு அவர்கள் இழந்தார்கள். அவர்கள் உடை அணிந்த பின்பு ஒருவரை ஒருவர் சரியாய் பார்க்க வேண்டிய நிலைக்குள்ளாக வந்து விட்டார்கள். அதுவரைக்கும் சரியாய் பார்த்து கொண்டிருந்த பார்வை பாலியல் பார்வையாக மாறிவிட்டது. அப்படியே அடுத்தது, அதுக்கு முன்னாடி எப்படி பார்த்து கொண்டிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் அப்படின்னு இருக்கு. அப்போ ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் முதல் முறையாக தேவனால் படைக்கப்பட்டு அங்கே இருந்த பொழுது, அவர்கள் ஏமாற்றப்படும் வரைக்கும், அவர்கள் பாவம் செய்யும் வரைக்கும், அதுக்கு முந்தைய காலகட்டங்களிலே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்கள் இருந்திருக்கிறது. பழுகி பெறுவதற்காக மாத்திரமே தங்கள் பாலியல் அந்த வாழ்க்கையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் பின்பு அது இச்சைக்கான ஒரு விஷயமாக, அவர்களை வீழ்த்துகிற ஒரு விஷயமாக அது மாறி போனது. பிசாசு எவ்விதமாக அவர்களை வஞ்சித்தான் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அதனால கீழே வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து இருக்கிறார்கள். கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் அடிக்கடி நினைப்பூட்டிக் கொள்கிற ஒரு வசனத்தில் ஒன்று, இந்த பாலியல் ரீதியாக கெட்டு போயிருக்கிற உலகம், LGBTQன்றான், ஆணானு கல்யாணம் பண்ணிக்கிறான், பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறான், பலதார மனம், என்னென்னமோ நடக்குது பாருங்க, லிவிங் டுகெதர். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதுதான் காரணம். வேதவசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்களே. நாம் கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தால்
நம்முடைய கண்களை அவரிடத்தில் நாம் ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய உணர்வுகளை அவரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். கண்ணின் காட்சியின்படி நடக்கக்கூடாது, கேள்வியின்படி நாம் நடக்கக்கூடாது. தேவனுடைய சன்னிதானத்தில் ஆலோசித்து முடிவெடுத்து நாம் நடக்கிறவர்களாக, நம்மை ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 1 யோவான் 2:16 வாசிக்கும் பொழுது, ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆதியாகமம் 3:6 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ஸ்திரீயானால் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அப்படின்னு இருக்கு. மேல இருக்க 3 இங்க அப்படியே இருக்கும் பாருங்க. புசிப்புக்கு நல்லதுன்றது மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சைன்னும் போது பார்வைக்கு இன்பம், ஜீவனத்தின் பெருமை புத்தியை தெளிவிக்கிறது, நான் தேவனாயிருவேன், நான் கடவுளாயிருவேன் அப்படின்ற விஷயம். ஆதியாகமம் 3:6 வாசிக்கிறத 1 யோவான் 2:6 யோவான் எழுதி வச்சிருக்கிறாரு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. மனிதனுக்கான பிரச்சனையே இதுதான். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிச்சிரும். 3மே மனிதனை வீழ்த்துகிற விஷயம். எத்தனை பேர் புரியுதா? சோ இது ஆதியிலிருந்து மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனை, வீழ்ந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகள் ஒன்றை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மாம்சத்தின் இச்சை புசிப்புக்கு நல்லது, கண்களின் இச்சை பார்வைக்கு இன்பம், ஜீவனத்தின் பெருமை புத்தியை தெளிவிக்கிறது. இந்த 3 விஷயங்கள் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு எதிரடியான விஷயங்கள். இவைகளை கிறிஸ்துடைய சன்னிதானத்திலே வைத்து நம்மை சரி செய்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய சித்தமும் திட்டமாயிருக்கிறது. எனவே அதற்காகத்தான் கிறிஸ்து இயேசு நமக்காக மனிதனாய் வந்தார். நமக்கு கைலாக கொடுத்து நம்மை விடுவிக்கிறவர் அவர் மாத்திரமே. தன் இரத்தத்தால் நம்மை கழுவி நீதிமான்களாக்கி இந்த 3 விஷயங்கள், இந்த மாம்சத்தின் இச்சையிலிருந்து, கண்களின் இச்சையிலிருந்து, ஜீவனத்தின் பெருமையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி கிறிஸ்துவின் வருகை வரைந்து நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். அடுத்து வசனத்தை வாசிக்கும் பொழுது ரோமர் 8:13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஏற்கனவே பார்த்தோம், ஆவியின் கனிகளோ அப்படின்னு வாசித்தோம் இல்லையா? மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். கண்ணு கண்ட மாதிரி, பார்த்த மாதிரி, காது கேட்கிற மாதிரி நடக்கூடாது வாழ்க்கையில. கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து நம்ம சரி செய்து கொள்ள வேண்டும். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். இந்த சரீரம் நமக்கு விரோதமா போராடி கொண்டே தான் இருக்கும். தன்னுடைய குணாதிசயங்கள் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கும். விழுந்து போன அந்த சாயலை நம்மிடத்தில் காண்பித்துக் கொண்டே தான் இருக்கும். நாம் ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை அழித்து நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்கு உங்களுடைய ஜபமும், உங்கள் வேத வாசிப்பமும், தேவனோடு இருக்கிற ஐக்கியமும் உங்களுக்கு உதவி செய்யும். மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கத்தான் செய்யும். வெற்றி தருகிற, நம்மை வாழ வைக்கிற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். மேற்கொள்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்வார். குற்ற மனசாட்சியினோடு அல்ல, கிறிஸ்துவிடத்திலே வந்து காரியங்களை சொல்லும் பொழுது நம்மை கழுவி குற்ற மனசாட்சி நீங்க நம்மை சரி செய்து இவைகளிலிருந்து நம்மை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். இது வாழ்நாள் முழுவதும் நமக்கு இருக்கக்கூடிய போராட்டம். இன்றைக்கு நாளைக்கல்ல, மரணம் பரியந்தம் இருக்கக்கூடிய போராட்டம். இந்த போராட்டத்திலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நம்மை ஜெயிக்க வைக்குவார். கவலைப்பட வேண்டாம். எனவே கிறிஸ்துவோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை நீங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரோமர் 8:1 சொல்லுகிறது, ஆகியால் கிறிஸ்தேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு எனக்கும் ஆக்கினை தீர்ப்பு இல்லையா? ஏன்னா கிறிஸ்தேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஒன்ன வாங்காம, மாப்பிள்ளை அழகா இருக்குன்னு கட்டாம, பொண்ணு அழகா இருக்குன்னு கட்டாம, இந்த வீடு பார்க்குறது ரொம்ப நல்லா இருக்குன்னு வாங்காம, இந்த வேலைக்கு போனா நான் பணக்காரனா ஆயிடுவேன்னு நினைக்காம, கர்த்தருடைய சன்னிதானத்துல வந்து அவர் சொல்லும்போது செய் என்றால் செய், விட்டுவிடு என்றால் விட்டுவிடு என்கிறதான அந்த தேவ திட்டத்திற்குள்ளாக, சித்தத்திற்குள்ளாக வந்து அவர் சொன்னால் நம்ம அதை செய்ய வேண்டும். அவர் நமக்கு அனுமதி கொடுத்தால் அல்லது அதுக்கேற்ற வழிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் நீங்க என்ன பண்ணலாம்? கீழ்ப்படிலாம். சரியா? ஓகே, சரி, அடுத்து உள்ள போயிருவோம். தேவனோடு உங்களுடைய இணையோடும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். ஒரு ஆலோசனை. இந்த கேஸ் ஸ்டடி மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், தேவனோடும் உங்களுடைய இணையோடும் கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். திருமணமானவர்கள் தேவனோடும் தேவனுடைய ஜனங்களோடும் சேர்ந்து சரியான முடிவை ஆலோசித்து ஜெபித்து எடுக்க வேண்டும். டோபமைன் என்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டரை தேவன் கட்டுப்படுத்த விட்டு கொடுங்கள். ஒரு பொண்ணை பார்த்துட்டீங்க, ரொம்ப அழகா இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு பையனை பார்த்துட்டீங்க, ரொம்ப அழகா மாதிரி இருக்கு. உடனே டோபமைன் சுரந்துரும். எப்படியாச்சும் என் பொண்ணுக்கு அந்த பையனை கட்டி வச்சிடணும்னு சுரந்துரும். உங்களுக்கு அந்த பையனுக்கு அந்த பொண்ணை தான் கட்டணும்னு நியூரோ டிரான்ஸ்மிட்டரே சுரந்துரும். இந்த இதற்கு நேராகவே போய்கொண்டிருப்போம். அது சரியா தவறா அப்படின்னு நமக்கு தெரியாது. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நாம் ஜெபிக்கும் பொழுது அது சரியாக இருந்தால் இன்னும் நல்லா சுரக்கும். அது சரியா இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிடுவாரு. அந்த விருப்பம் உங்களை விட்டு போயிடும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சே? அது எல்லா விஷயத்துலையும்,
பொருள் வாங்குவதாக இருந்தாலும், வீடு வாங்குவதாலும், வேலையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் போய் சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி ஒரு விருப்பம் எனக்கு செயல்பாடு இருக்கு, இது சரியா தப்பான்னு தெரியல, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை சரியா இருக்கும் பட்சத்துல டோபமைனை இன்னும் நல்லா சுரக்க வச்சிருவாரு. அப்போ நீங்க போய் என்ன பண்ணிடுவீங்க, ஈஸியா அதை போய் அடைஞ்சிருவீங்க. அது வேண்டான்னு நினைச்சா அன்னைக்கே டோபமைனை என்ன பண்ணிடுவாரு, அதுக்காக சுரக்க டோபமைனை கட் பண்ணிடுவாரு. அந்த விருப்பமும் செய்ய உங்களை விட்டு போய்விடும். சந்தோஷமா அதை விட்டுட்டு வேற ஒன்றை பார்த்துட்டு போயிடலாம். சரியா? அடுத்தது எதா அப்படின்னா அது ஆண்டு போய் ஜெபம் பண்ணி ஆண்டு முடிவு எடுத்துக்கலாம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இப்போ புரிஞ்சுச்சா? ஸோ உங்கள் விருப்பத்தையும் செய்கையையும் கர்த்தர் சன்னிதானத்தில் போய் ஒப்பு கொடுத்துருங்க. அவர் உங்களுக்காக முடிவு எடுக்கட்டும். சுரக்க வைப்பதும் அதை நிறுத்தி வைப்பதும் கர்த்தருடைய கடத்தில் இருக்கிறது. ஏன்னால் இந்த சரீரம் கர்த்தருடையது. இந்த சரீரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அத்தனை வல்லமையும் அதிகாரம் அவருக்கு இடத்தில் இருக்கிறது. ஆனால் நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய விருப்பம் இல்லாமல் அவர் நம்மை கட்டுப்படுத்துவதில்லை. நாம் அவருடைய சன்னிதானத்திலே போய் நின்று அவரை நேசித்து தெய்வத்துக்கு முன்பாக நம்முடைய காரியங்களை சொல்லும் பொழுது அவர் நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய அன்பும் அவருடைய வழிநடத்துதலும் உங்களுக்கு கூட இருப்பதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் கூட இருப்பதாக. ஆமேன். God bless you.